திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். சீர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतो இன்னமுதமூட்டுகேன் இங்கே வா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னம் சிறை சேர்நுதலியர் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஆரங்கட பரநண்பர் கொள்ளாரென் அவர்களுக்கே வாரம் கொடு உடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணனாலே அருளப்பெற்ற மயர்வலம் மதிலம் அருளப்பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு உள்ளபடி காட்டி கொடுத்திருக்கிறான். சகல வேதங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் 3 விதமாக குணம் படைத்தவர்களுக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய விஷயம். திரைகுண்ய விஷயாகா வேதாகா என்பவர்கள் பெரியோர். முக்குணம் படைத்தோர்களுக்கு தகுந்தபடி வேத விஷயங்கள் மையப்பெற்றிருக்க, அப்படி இல்லாது மோட்சத்தையே விரும்பி இருக்கக்கூடியவர்களாக, மோட்சத்திலே எப்பொழுதும் ஆசை நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக, நித்திய கைங்கரியமே தனக்கு பயனாக கொண்டு வாழ்பவர்களாக, எம்பெருமான் திருவடியே தனக்கு உபாயமாக பற்றி இருக்கக்கூடிய பிரபன்னர்களாக விளங்கி இருக்கக்கூடிய முமுட்சுக்கள், பிரபன்னர்கள், பிரபத்தி நிஷ்டர்கள், இவர்களுக்கு எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தையே தான் பரிசாக கொடுத்து நிற்கிறான். எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதாலே சாரத்தமமான விஷயங்களையே ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே பேசி மகிழ்கிறார்கள். அசாரத்த பேசல, அல்பசாரத்த பேசல, சாரத்த பேசல, சாரதரத்த பேசல, சாரத்தமத்தை சொல்லி நின்றார்கள் ஆழ்வார்கள் அத்தனை பேர். இப்ப ஆழ்வார்கள் காட்டியிருக்கக்கூடிய இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நம் நெஞ்சிலே நிலை பெற்றிருக்கும்படியாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ்வார்கள் பாசுரங்களை நாள்தோறும் ஓதி நிற்றல். அது மட்டுமில்லை, ஆழ்வார்கள் காட்டியிருக்கக்கூடிய பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பெரியோர்கள் வாயில் கேட்டிருத்தல். ஆழ்வார்களின் அருளிச்செயல் அர்த்தங்களை கேட்க கேட்க நமக்கும் தன்னிடையே இந்த மனசானது எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இருக்கும். இந்த பிரகிருதி எப்படிப்பட்டதா இருக்கக்கூடியது அப்படின்னா, எப்பொழுதும் தாபத்திரயத்துக்கு வசப்பட்டதாக இருக்கக்கூடியது. நாமெல்லாம் தாபத்திரயத்துக்கு வசப்பட்டவர்கள். ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகங்களாக சொல்லக்கூடிய இந்த தாபத்திரயங்கள் நம்ம வாட்டிக்கொண்டே நிற்கும். அப்ப அந்த தாபத்திரயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆழ்வார்களின் அருளிச் செயலே நமக்கு அருமருந்தாக இருக்கக்கூடியது. அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களே நமக்கு ஞானத்தை கொடுப்பதாக நிற்கிறது.
அந்த ஞானத்திலே நம்மை ஒருபடி உயர்த்தி எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவர்களாக ஆக்கி இன்னும் மேலும் 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 நமக்கு பகவத் கைங்கரியத்திலே ருச்சியை ஊட்டக்கூடியதாக அமையப்பெறும். ஆழ்வார்கள் பதின்மர் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்வழிசை ஐயன் அருள்மாறன் சேரலரகோன் தூய பட்டநாதன் அன்பர்தாள் தோழி நற்பானன் நற்கலியன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10 ஆழ்வார்களிலே ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு எம்பெருமானிடத்திலே மண்டி கிடந்தார்கள். முதலாழ்வார்கள் மூவரும் பரத்வத்திலேயும் திருவேங்கடமுடையான் அந்த திருமேனியிலையும் மண்டி கிடந்தார்கள்னு அருளி செய்வர்கள். ஆண்டாள் நம்மாழ்வார் கண்ணனிடத்திலே மண்டி கிடந்தார்கள்னு காட்டியிருடுவார். அத போல குலசேகர பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே மண்டி கிடந்தார் அப்படின்னு காட்டியிருடுகிறார்கள். குலசேகர பெருமாளுடைய கடைசி பதிகம் பெருமாள் திருமொழியிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய 10ஆம் திருமொழி அங்க நெடுமதில் சூழ் என்று இருக்கக்கூடிய இந்த பிரவேசம் தான், இந்த 10 பாசனத்தினுடைய அர்த்தம் தான் அடியேன் இன்றைய தினம் விண்ணப்பிக்க இருக்கிறேன். கிரந்த பரிபாலனா ட்ரஸ்ட் என்று ஏற்படுத்தி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற அற்புதமான மாத சஞ்சிகையை வெளியிட்டு கொண்டு பற்பல பூர்வாச்சாரியர் கிரந்தங்களை புத்தூர் வக்கீல் சுவாமிக்கு அடுத்ததாக அவருடைய சத்சிஷ்யராக இருந்து கொண்டு வெளியிட்டு வரக்கூடிய ஸ்ரீ உவே பிரசித்தமான வித்வான் புத்தூர் ரகுராமன் சுவாமி பாலாஜி சுவாமின்னு சொல்லி அழைக்கிறது உண்டு. அவருடைய நியமனம் அடியாக அடியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு. சக்கரவர்த்தி திருமகனை குலசேகர பெருமாள் திருவாக்கின் மூலமாக பேசுவது என்பது அந்த குலசேகர பெருமாள் காட்டியருளுகக்கூடிய ஸ்ரீராமாயணம். இது பெருமாள் திருமொழி ராமாயணம்னு சொல்லலாம். குலசேகர பெருமாளின் ராமாயணம் என்று கொண்டாடலாம். அவர் எவ்விடத்திலே காட்டியருளுகிறாரோ அதை நாம் இங்கு அனுபவிக்க இருக்கிறோம். எதனாலே அப்படின்னா, குரும் பிரகாஷையே தீமான் என்று சொல்லுவது உண்டே. குருவை பிரகாசிப்பதுதான் ஒரு தலைசிறந்த சீடனின் கர்த்தவியாம்சமாகும். அப்ப குருவை எப்படி பிரகாசிக்க வேணும் ஒரு சீடன் என்பவன் அப்படின்னு கேட்டா, அந்த குரு தனக்கு பண்ணி இருக்கக்கூடிய உபகாரங்கள், எப்பேற்பட்ட உபகாரங்கள் பண்ணியிருக்கார் அந்த குரு அப்படின்னு அவருக்கு கைமாறு செய்யும்படியாக, கைமாறு செய்ய முடியாத உபகாரம், அந்த உபகாரத்தை மனதிலே தரித்து கொண்டு அவருக்கு வேண்டியபடி அவருடைய பெருமைகளை எல்லாம் உலகத்தாருக்கு சொல்லி அமையப்பெற வேணும். அத போலதான் நம்முடைய புத்தூர் பாலாஜி சுவாமி அவருடைய சதாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய மேல திருமாளிகை சுவாமி, அதிலே பெரியவராக விளங்கி நின்ற சுவாமியினுடைய இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பெரிய சுவாமி பரவதிச்ச சுவாமியுடைய 100வது நட்சத்திர மகோத்சவம். அந்த சுவாமி ஸ்ரீராமாயணத்திலே மிகவும் ஆழங்கால் பட்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவர், பிரசித்தர். ஆகையாலே தான் ஆச்சாரியன் உகந்திருக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தையே தானும் பரப்ப வேணும் எல்லாருக்கும். ஒரு சிஷ்யனுக்கு எது கிராஹ்யம் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தமே சிஷ்யனுக்கு பரம பிரயோஜனம் என்று கொண்டாடி நிற்க வேணும். அத போல நம்முடைய புத்தூர் சுவாமிக்கும், புத்தூர் பாலாஜி சுவாமிக்கும் ஆச்சாரியன் தான் எப்பொழுதும் ஸ்ரீராமாயணத்திலே மண்டி கிடப்பதாலே அவருடைய பெருமை, அந்த பெருமையை பேசுவது எது அப்படின்னா, அவர் திருவுள்ளத்துக்கு உகப்பாக நடப்பது எது அப்படின்னு கேட்டா, அவர் அனுபவித்த, நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருந்த ஸ்ரீராமாயணத்தின் பெருமையை பேச வைப்பது. அதற்கு அடியேனையும் ஒரு பொருட்டாக கொண்டு, பொருளல்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த ஸ்ரீராமாயணத்தை உபன்யசிக்க வேணும் என்று காட்டியருடைய இருக்கிறார். அதுல 10ஆம் திருமொழியிலே குலசேகர பெருமாள் எப்படி காட்டியருளுகிறாரோ அப்படியே அந்த அர்த்த விசேஷங்களை சாதிக்க வேணும் என்று அவர் சுவாமியுடைய நியமனமடியாக அடியேன் இங்கே யதாமதி யதாசக்தி விண்ணப்பிக்கிறேன். ஸ்ரீராமாயணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். சின்ன குழந்தையா இருக்கிறச்சிலேருந்து நமக்கு அந்த கதையை சொல்லுவார்கள். அந்த கதையை கேட்டு கேட்டு குழந்தைகள் வளருவான். அடுத்த நாள் சாப்பிட்றச்சே மறக்காம கேட்பான், நேத்தி விட்டியே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆமா, பெருமாள் அப்புறம் காட்டுக்கு போனார், அதுக்கப்புறம் சொல்லலை, எனக்கு தூக்கம் வந்துடுது, அப்புறம் என்னாச்சு இன்னைக்கு சொல்லு அப்படின்னு கேட்பா குழந்தைகள்லாம். குழந்தைகளுக்கு சாப்பாடோட சேர்ந்து இந்த ஸ்ரீராமாயண கதையும் சேர்த்து ஊட்டினபடியாலே
அந்த காலத்துல குழந்தைகள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தா, அம்மா சொல்றத கேட்கறது, அப்பா சொல்ற பேச்ச கேட்கறது, குரு சொல்றத கேட்கறது, உண்மையே பேசுவது, இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உடையவர்களாக வாழ்ந்து நின்றார்கள். அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்திலேயே கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு வார்த்தையிட்டார். பெருமாளை கற்றபடியாலே அவர் காட்டிக் கொடுத்த வாழ்க்கை நெறிகளையும் கற்றார்கள் அந்த காலத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம். இந்த காலத்திலேயும் குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளும் ரொம்ப நல்ல சத்தான వ్యక్తిகளாக உருவாவார்கள். அதுல ஐயமே இல்லை. ஏன்னா பெருமாளின் பெருமையை பேசுகிற பொழுது, சக்கரவர்த்தி திருமகனின் பெருமையை பேசுகிற பொழுது தன்னிடையே நெஞ்சு உருகும். அவர் சொல்படி நாமும் கேட்கணும், அவர் வாழ்ந்தபடி நாமும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். எப்படிப்பட்டவனுக்கும் கூட ஏற்படும். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சாக்ஷாத் தர்மமே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடிய ராமன். உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சாமானிய தர்மத்தை அனுஷ்டித்து காட்ட வேணும் என்பதற்காக அவர்களுக்கு தான் அனுஷ்டித்து காட்டி நின்னான். நாமெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் கடைபிடித்தான் எம்பெருமான். சத்யம் வத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. ஆனா வேதம் சொல்லி இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் தான் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் ஓர் அவதாரத்தை எடுத்தான்னா அதுதான் ஸ்ரீ ராமாவதாரம். சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் தானும் அவதாரம் பண்ணி போந்தது. அப்படி எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி செய்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீராமாயணத்துல பறந்து கிடக்கிறது. ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் அப்படின்னு தொடங்குறது. இந்த ஸ்லோகத்தை கேட்க கேட்க நமக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்டு இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள்ல நம்ம நெஞ்சு மூழ்க மூழ்க ஸ்ரீராமாயணம் அப்படியே நம்ம தன்னிடையே அடைச்சிட்டு போறது. பூர்வாச்சாரியர்கள் அதை பெருமையா சொல்றா. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவளேற்றம் சொல்லுகிறது அப்படின்னு காண்பிக்கிறார். சிறையிருந்தவளான பிராட்டி மகாலட்சுமி அவள் பெருமையை பேசுகிறது. வால்மீகியே சொல்லுகிறார், சீதாயா சரிதம் மகது, பிராட்டியின் பெருமைதான்ப்பா இதுல பெருசா பேசப்படுகிறது. அதுக்குதான் இதுக்கு பேரே சூட்டினார்கள் சிறையிருந்தவள் ஏற்றம். அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்க கேட்க நெஞ்சுருகும். எம்பெருமானிடத்திலே நமக்கு பக்தி பெருகும். நாமும் கூட பெருமாளுடைய திருக்கல்யாண குணத்திலே மூழ்கி திவ்ய ஆனந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நிற்போம். அது மட்டுமா, ஸ்ரீராமாயணம் கேட்க கேட்க உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நன்மைகள் தானே விளையும்னு காண்பிக்கிறது. காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ச வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மஹீஷாः கோ பிராமணேபியः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று ஸ்ரீராமாயணத்துல பரஸ்ருதிகளை சொல்றச்சே. ஸ்ரீராமாயணம் சொல்ல 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 ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை பாராயணம் பண்ணாலே நன்மை எவ்வளவு ஏற்படும் அப்படின்னு காட்டப்படுகிறது. அந்த ஸ்ரீராமாயணத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இல்ல அந்த கதா சரித்திர பாகத்தை காதால கேட்டு மனதால அர்த்தங்களை உள்ள வாங்கி நெஞ்சுருகி நின்றா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள் எண்ணில் அடங்கா. ஆனா ஸ்ரீராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணணும். நவாகம் பண்றது 9 நாட்கள் அப்படின்னா 6 காண்டங்களை வச்சு 9 நாட்கள் நடத்தி, அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் இது. 24,000 ஸ்லோகமாச்சே சுவாமி, எப்ப சொல்லி முடிக்கிறது? அதுக்குதான் என்ன பண்ணுவா அந்த காலத்துல, சரி சுந்தரகாண்டம் மட்டும் எடுத்துக்கிறது. அப்படியே சுந்தரகாண்ட பாராயணம்னு சொல்லுவோம். சுந்தரகாண்ட பாராயணத்துக்கும் அவ்வளவு பெருமை. இதையும் பெரியோர்கள் அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க. அப்படி பண்றதுன்னு ஒரு கிரமம். அவ்வளவும் அது பண்றதும் கஷ்டம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுன்னா, ஸ்ரீராமாயணம் தொடங்கறச்சேயே சம்க்ஷேப ராமாயணம்னு இருக்கு. முதல் சர்க்கத்துல ஒரு 100 ஸ்லோகங்கள். அந்த 100 ஸ்லோகங்கள் எதை காண்பிக்கிறது? ஸ்ரீராமாயணத்தினுடைய சுருக்கத்தை தெரிவிக்கிறது. நாரதர் வால்மீகியினுடைய சம்வாதமாக தொடங்கப்படக்கூடிய அந்த ஸ்ரீராமாயணத்துல முதல் 100 ஸ்லோகங்கள் வருது. முதல்லயே காண்பிக்கக்கூடியது பாலகாண்டத்துல முதல் சர்க்கத்திலேயே வரக்கூடிய அந்த 100 ஸ்லோகங்கள்
சம்க்ஷேப ராமாயணம்னு பேர். ஸ்ரீராமாயணத்தின் சுருக்கமாக இருக்கக்கூடியவைகள். அத பாராயணம் பண்ணா கூட அந்த பலன் அப்படின்னு காண்பிக்கிறேன். ஆனா அதுவும் எப்படி இருக்கு? 100 ஸ்லோகங்களா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஸ்ரீராமாயணத்த முழுவதும் பாராயணம் பண்ணணும். ஆனா 100 ஸ்லோகமா இருக்கிறதும் கஷ்டம். குறைச்சலா இருக்கணும். அதுவும் நாம் அறிந்த தமிழ் மொழியிலே இருக்கணும். எளிமையா இருக்கணும். சுலபமா புரியணும் அப்படின்னா, நமக்காக குலசேகர பெருமாள் அருளிச் செய்திருப்பது தான் ஸ்ரீராமாயணத்தின் சுருக்கமான அங்கண் நெடுமதில் என்கிற 10ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழியில 10ஆம் திருமொழியாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு 11 பாசுரங்கள் ஸ்ரீராமாயணத்தினுடைய அற்புதமான சுருக்கமாக காட்டப்படுகிறது. அது எப்படி ஸ்ரீராமாயணத்தின் சுருக்கம்னு நீர் சொல்றீர்னார். நாம சொல்லல. குலசேகர பெருமாளே காட்டி அருளுகிறார். நம்முடைய 11வது பாசுரத்திலே அவரே தெரிவிக்கிறார். தானே இன்றைய பாசுரத்துல காண்பிக்கிறார். எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்று. அது முதலா தன் உலகம் புக்கது ஈரா. தன் உலகம் புக்கது ஈரா. அது முதலா. தன் மகனாய் தோன்றிற்று முதலா. தன் உலகம் புக்கது ஈரா என்று எம்பெருமான் திருவதாரம் பண்ணினது தொடங்கி, அவன் தன்னுலகமாக சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திற்கு எம்பெருமான் புகுந்து புறப்பட்டானே, அது வரைக்குமாக யார் சொன்னா? குலசேகரன் சொல் செய்த நல்லியலின் தமிழ் மாலை அப்படின்னு காண்பிக்கிறார். 10ம் வல்லார். இப்ப குலசேகர பெருமாள் சொல்லி உரைத்திருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்கள் ஸ்ரீராமாயணத்தினுடைய சுருக்கம், சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை, அந்த கதை சுருக்கத்தை அப்படியே காட்டுகிறார் குலசேகர பெருமாள். ஓரொரு பாசுரத்திலையும் ரொம்ப அழகா இருக்கு நமக்கு. இப்ப இத நாம் அனுபவிச்சாலே நமக்கு கிட்டக்கூடிய பலன், ஸ்ரீராமாயணத்தை கேட்ட பலன் நமக்கு கிட்டி நிற்கும். ஸ்ரீராமாயணம் கேட்டு எப்படி நெஞ்சுருகி நிற்குமோ, அப்படி இந்த குலசேகர பெருமாள் அருளிச் செய்திருக்கக்கூடிய 10ஆம் திருமொழி அங்கண் நெடுமதில் என்கிற இந்த பாசுரங்களை, இந்த 11 பாசுரத்தை கேட்க கேட்க தன்னிடையே நமக்கும் ஸ்ரீராமாயணத்தினுடைய அந்த போகக்கூடிய கதையின் போக்கு, அதிலே காட்டிருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள், அதிலிருந்து அறிய வேண்டிய தர்ம நெறிகள், அது நமக்கு சொல்லக்கூடிய உயர்ந்த பாடங்கள், நம்முடைய மனசுலே நமக்கு ஏற்படக்கூடிய பக்தின்னு நமக்கு கிட்டி நிற்கும். பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக இதற்கு வியாக்கியானம் பண்ணி அருளுகிறார். முன்பெல்லாம் ஆழ்வார் தம்முடைய பாசுரத்திலே காண்பிச்ச அர்த்தம். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விதமாக காண்பிச்சார். அதாவது தேவகி தேவியார் பெற்று வைத்து கிருஷ்ணனுடைய பாலதேட்சிதங்களை அனுபவிக்க பெறாதே இழந்தவள் பாசுரத்தாலே பேசினார் ஆளிநீர் கரும்பில்னு. மண்ணு புகழ கௌசலையார் பெற்ற பேற்றை அனுபவித்தார். பால்யாவஸ்தையிலே எல்லாம் அனுபவித்து பிராப்த யவனவாறே அனுபவிக்க பெறாதே இடம் சக்கரவர்த்தியோபாதி தமக்கு பிராப்தி உண்டாகையாலே அவன் பாசுரத்தாலே தம் இழவை பேசினார் வந்தாளில். இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய திருவாய்மொழிகள்ல இவ்வாழ்வார் பண்ண விஷயம். ஆனா இந்த திருவாய்மொழி, இது 10ஆம் திருமொழியிலே, பெருமாள் திருமொழி 10ஆம் திருமொழியிலே, இதான் கடைசி 10. இதிலே கீழ் பிறந்த இழவுகள் எல்லாம் தீர, ஆழ்வாருக்கு கீழே உண்டாகி இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாம் நீங்கும்படியாக, சக்கரவர்த்தி திருமகன் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கக்கூடியதாக, நித்தியவாசம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய திருச்சித்திரகூடம்ங்கிற திவ்ய தேசம். இன்னைக்கு நாம போய் சேர்க்கலாம், சேவிக்கலாமே திருச்சித்திரகூடத்துல எம்பெருமான். என்ன ஆச்சரியமா எழுந்துட்டு இருப்பாரு பாருங்க அங்க. அந்த திருச்சித்திரகூடத்துமாகிற திவ்ய தேசத்துல அந்த எம்பெருமானை தொழுது நின்று திருவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியா எம்பெருமான் பரமபதம் போகிற வரைக்கும் ஸ்ரீ வால்மீகி பகவான் எப்படி பேசி அனுபவித்தாரோ அத போல இவ்வாழ்வாரும் தன்னுடைய ஞான வைச வைசத்யா ஞான வைசத்தியத்தாலே சமகாலத்தில் போலே அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வாரும் கூட நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஞானத்தினுடைய ஏற்றத்தாலே அந்த ஒத்த காலத்திலே அனுபவித்தா எப்படி இருக்குமோ அப்படி வாழ்வார் தாமும் அனுபவித்து நிற்கிறார். எங்க அனுபவிக்கிறார்? திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசத்தை எம்பெருமான் திருவடிகள்ல அனுபவிக்கிறார். அந்த திவ்யதேசத்தை எம்பெருமானையாவது நேரா போய் சேவிச்சாரா? இல்லை. அவரையும் ஞானக்கண்ணாலே கண்டு அனுபவிக்க கூடியதுதான். ஸ்ரீராமாயணத்தையாவது அங்க இருந்து போய் அனுபவிச்சாரா அந்த சமயத்துல? இல்லை.
ஸ்ரீராமாயணத்திலே ஏற்பட்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இவ்வாழ்வார் கூட இருந்து பார்த்தா போல, சமகாலத்துல இருந்து அனுபவிச்சா போல, திருச்சித்திரக்கூட எம்பெருமான் திருவடிகள்ல அதை விண்ணப்பித்து பூர்த்தி பண்ணுகிறார். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். நாம் எல்லாம் அந்த பெருமாள் திருவடி இந்த 10 பாசுரங்களையும் 11 பாசுரம், 11வது பலஸ்ருதி மிக அற்புதமாக ஸ்ரீராமாயணத்தின் சுருக்கமாக அனுபவிக்க வேண்டியது. இப்ப முதல்ல தொடங்குவோம். ஆரம்பிப்போம் அழகா. முதல் பாசுரம். அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணு நாடே. ஆழ்வார் அப்படியே கதறி உருகி கேட்கக்கூடிய அற்புதமான அர்த்த விசேஷங்களை பார்க்கிறோம் இங்கே. இதுல பதவுரை காண்பிக்கிறார். அம் கண் அப்படின்னா, அம் என்றால் அழகிய, கண்ணுன்னு சொன்னா இடங்களை உடைத்ததாக இருக்கக்கூடிய நெடுமதில், உயரமான மதில்களாலே புடைசூழ் நன்றாக சூழப்பட்டு இருக்கக்கூடிய அயோத்தி என்னும், அயோத்தின்னு பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடிய அணி நகரத்து, அணிநகரம்னா அழகியதாக இருக்கக்கூடிய நகரத்திலே உலக அனைத்தும் விளக்கும் சோதி. உலக அனைத்தும் அப்படின்னா எல்லா லோகங்களையும் விளக்கும், விளங்கச் செய்வதாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியான எம்பெருமான் தான், நாராயணன் தான் பரஞ்சோதி. அவன் என்ன பண்றான்? வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி. வெங்கதிரோன்னா சூரிய வம்சம்னு அர்த்தம். அந்த வம்சத்திற்கு ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய ஒரு விளக்காக, எல்லாருக்கும் தீபம் எப்படி பிரகாசத்தை கொடுக்குமோ அப்படி எம்பெருமான் தானே ஒரு பிரகாசப்படுத்துவதாக வந்து அவதரித்தான். விண்முழுதும் உய்யக் கொண்ட, விண்முழுதும்னா மேல இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாரையும் உய்யக் கொண்ட, துன்பங்களை எல்லாம் போக்கி உஜ்ஜீவிப்பித்தருளின வீரன் தன்னை, பெரிய வீரனும் செங்கண் சிவந்த கண்களை உடைய நெடு கருமுகிலை, பெரிய காலமேகத்தை ஒத்த வடிவுடையவனும் இராமன் தன்னை. ராமன் தன்னைனா எல்லாரையும் வடிவழகாலே கண்ணழகாலே களிப்பிக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்குதான் ராமன்னு பேர். தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள், தில்லை நகரத்தில் இருக்கக்கூடிய திருச்சித்திரகூடம்ங்கிற திவ்யதேசத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய எங்கள் தனி முதல்வனை, எங்களுடைய ஒப்பில்லாத காரணபூதனும் எம்பெருமான் தன்னை, எங்களுக்கு சர்வேஸ்வரன் தலைவனாக இருக்கக்கூடிய பகவான், அவனை கண் குளிர காணும் நாள் என்று கொடோ, இந்த கண்கள் திருப்தியுடன் காணப்பெறக்கூடிய நாள் என்னைக்கோ அப்படின்னு இந்த ஆழ்வார் தன்னுடைய மனக்குமுறலை காட்டுகிறார். அப்படின்னா திருவுள்ளத்திலே எம்பெருமான சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசை ஆழ்வாருக்கு. ஏதோ ராஜகாரியம், இங்கேருந்து புறப்பட்டு போக முடியல. இந்த குலசேகர பெருமாள் தன்னுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமானை தரித்து கொண்டு நின்று தனக்கு இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் போம்படியாக சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவவதாரத்தையே தான் அனுபவித்துக் கொண்டு என்னைக்குதான் திருச்சித்திரக்கூடத்துல போய் அந்த எம்பெருமானை சேவிப்பனோ அப்படின்னு சொல்லும்படியான பாசுரம். அப்படின்னா முதல் பாட்டிலே எதை காண்பிக்கிறார்? தேவர்கள் எல்லாரும் ரொம்ப அப்பா எம்பெருமானே நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு கொண்டாடும்படியா எம்பெருமான் வந்து திருவவதாரம் பண்ணினானே, அந்த திருவவதாரத்தை கொண்டாடி காண்பிக்கிறார். அப்படின்னா அயோத்தியாங்கிற திவ்யதேசத்துல சூரிய வம்சத்திலே பகவான் தான் வந்து தோன்றி இருக்கக்கூடிய விதத்தை இந்த முதல் பாசனத்திலே காட்டி அருளுகிறார். அப்படின்னா முதல் பாசனம் சக்கரவர்த்தி திருமகனின் திருவவதார் பாலகாண்டா எடுத்துக்கோங்க. எவ்வளவு சுலபம் பாருங்க, ஈஸியா இதுலயே அனுபவிக்க முடியறது நம்மால. ஆழ்வார் சொல்றார் அங்கன் இத்யாதி. எப்படி இருக்கு அப்படின்னா, இது எப்படி இருக்கு? இந்த அயோத்தியாங்கிற திவ்ய தேசத்தை வர்ணிச்சு சொல்றார். அங்கன் நெடுமதில் சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து அப்படின்னு காண்பிக்கிறார். இந்த அயோத்தியாங்கிறது எப்படி இருக்கு? அழகியதாக இருக்கக்கூடிய, இடமுடைத்ததாக இருக்கக்கூடிய, அப்படின்னா பெரிய மதில்களாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய திவ்ய தேசம். நல்ல நீண்டதா இருக்கக்கூடிய மதில்கள்னு காண்பிக்கிறார். இது அழகா சொல்றார். போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை உடைத்தாய் அப்படின்னு காண்பிக்கிறார்.
அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் என்ன இருக்கோ அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்ன, அதற்கு சௌகரியமான இடங்கள் என்ன, இவற்றை எல்லாவற்றையும் உடைத்தாய் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஆகாசம் வரைக்கும் ஆகாசம் தான் எல்லை இல்லாம இருக்கே பெருசா அதர போல இருக்காம். அது வரைக்கும் அந்த ஆகாசம் வரைக்கும் நிமிர்ந்து இருக்கக்கூடிய மதில்களாலே சூழப்பட்டது. அதுக்கு தான் என்ன பேரு? அயோத்தியா அப்படின்னு பேரு. அயோத்தியா, அபராஜிதா அப்படின்னு எந்த இடத்துக்கு பேரு தெரியுமா? பரமபதத்திற்கு தான் அந்த பேரு. பரமபதம், ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோம். யத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயः அப்படின்னு வேதம் சொல்றது. வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீசகாயோ ஜனார்தனः அப்படின்னு வைகுண்டமாகிற பரமபதம்னு ஒரு லோகம் சொல்லப்படுறதே, அதற்கு என்ன பேரு? அயோத்தியான்னு பேரு. அபராஜிதான்னு பேரு. அந்த பரமபதம் போலே இதுவும் எப்படிப்பட்டதா இருக்கு? எதிரிகளால நெனச்சு கூட பார்க்க முடியாதபடி இருக்கு. வெற்றி கொள்ள முடியாதபடி இருக்கு. நான் யுத்தம் யோக்கியான்னு சொல்றா. யுத்தம் செய்வதற்கே யோக்கியதையற்றதாக நெருங்க கூட முடியாது. அப்படிப்பட்டதாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதற்கு தான் என்ன பேரு? அயோத்தி என்னும் என்னும்னு வார்த்தை சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி பரமபதம்னு ஒண்ணு இருக்கு. "ஓ! அப்படியா? நீர் போயிருக்கிறா?" நான் போய் பார்த்திருக்கேனே. சில பேர் எத்தன திவ்யதேசம் சேவிச்சிருக்கு? 108 108வது இது பரமபதம். ஓ! பரமபதமும் போயிட்டு வந்திருக்கேடா? ஆமா, இங்கேயும் சேவிச்சுட்டு வந்திருக்கேன். ஆர்வத்துல சொல்லிடுவோம். ஆனா பரமபதம் என்ன? போனா திரும்பி வர முடியாது. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. ஆழ்வார் தம்முடைய பாசுரத்துல தெரிவிச்சார், "மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே." மீட்சியின்றி மீள முடியாதபடி இருக்கிற லோகம் வைகுண்ட மாநகர்ன்னு சொல்லி காண்பிக்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்ட மாநகர் போய் சேர்ந்தவர்கள் மீளுவதற்கு வாய்ப்பு இல்ல. வேதம் சொல்லியிருக்கு, ஆழ்வார்கள் காட்டிக் கொடுத்திருக்கா, ஆச்சாரியர்கள் பறைசாற்றி இருக்கா. அதனால தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு வைகுந்தம்ன்னு. அதுக்கு பேரு பல பேர் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, இங்க இருக்கிறது அப்படி இல்ல. அயோத்தியாங்கிறது நாமே சென்று நம் கண்களாலே காணக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான். இது எல்லாரும் அறிந்திருக்கக்கூடியது ஒன்றுதான் அயோத்தியா. இந்த அயோத்தியாங்கிற திவ்யதேசத்த நாமெல்லாம் போய் சேவிக்கிறோம். வடக்குல போனோம்னா இன்னைக்கு ரொம்ப பிரசித்தியா இருக்கு. பெரிய கோவில் கட்டப்பட்டு, கொண்டாடும்படியா இருக்கு. அதற்கு தான் அயோத்தியா. அதான் சொல்றார் பிரசித்தமா இருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமே. அணிநகரம். அணிநகரம்னு சாதிக்கிறார். அணின்னா நன்றாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஊர். இந்த அயோத்தியா பெருமாள் அவதாரம் பண்ண ஊர் இல்லையோ? ஆகையால எப்படி இருக்கு? நல்லா அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு விதவிதமான ஒளி விளக்கு என்ன? ஆபரணங்கள் என்ன? விதவிதமாக இருக்கக்கூடிய தோரணங்கள் என்ன? அப்படி சம்மனு ரம்யமா அந்த அயோத்தியாவ அலங்கரித்து வச்சிருக்கான். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாலே பார்க்கறதுக்கே கண்கள்லாம் கவர்ந்து இருக்கும்படியா இருக்கு. ஆகையால தான் அணி நகரம் அப்படின்னு வார்த்தை சொல்றா. அப்ப அந்த அணி நகரத்துல யார் தோன்றுகிறார்? உலகனைத்தும் விளக்கும் சோதி. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விளங்க பண்ணக்கூடிய ஒரு ஜோதி. தேஜஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் யார்? சாக்ஷாத் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன். வேதமே சொல்லுது, நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ அப்படின்னு வேதம் சொல்றது. நாராயண பரோ ஜோதிஹி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிச்சார் திருவாய்மொழியிலே, பரம் ஜோதி நீ பரமாய் நின்னிகழ்ந்து பின் மற்றோர் பரம் ஜோதியின்மையின் படியோவி நிகழ்கின்ற பரம் ஜோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரம் ஜோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே என்று ஆழ்வார் நம்முடைய பாசுரத்திலே காட்டி அருளுகிறார். பரம் ஜோதி என்று எம்பெருமானை அழைக்கிறார். இப்ப உலகத்தெல்லாம் விளங்கச் செய்யக்கூடிய ஜோதி, தன்னுடைய தேஜோரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாதரை வர்ணிக்கிற பட்டர் ஸ்ரீ ஸ்தனாபரணம் தேஜஹா அப்படின்னு பதமிடுகிறார். தேஜஸ் சாக்ஷாத் ஒரு ஒளிப்பிழம்பாக எம்பெருமான் அங்கே குடிகொண்டிருக்கிறான் மூலஸ்தானத்துல. பெரிய பெருமாள்ங்கிறவர் யாரு? தேஜஸ்வரூபியா நிக்கிறாராம். அதான் சொல்றார் ஆழ்வார் அந்த இடத்துல, உலக அனைத்தும் விளக்கும் சோதி.
அந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடியது உள்ளது. வெங்கதிரோன் இத்தியாதி அப்படின்னா, வெங்கதிரோன் சூரிய வம்சம்னு பேர். வெண்மையாக இருக்கக்கூடிய கதிரவன், அந்த குலத்திலே தோன்றியவன் எம்பெருமான். ஏன் அந்த குலத்துல தோன்றினான்? சூரியன் தான் என்ன பண்ணும்? உலகத்துல இருக்கக்கூடிய இருளை போக்குவதாக இருக்கும். அந்த இருளை, வெளியில இருக்கக்கூடிய இருளை ஆதித்யன் போக்குறது. ஆனா பகவான் என்ன பண்றான்? நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிற இருளை போக்குகிறான். அந்த சூரியன் என்ன பண்றான்? இரவு கலசாதபடி பகல்ல தான் தோன்றும்படியா இருக்கான். இரவிலே சூரியன் தென்படுறதில்லை நமக்கு. அதப்போல பகவானும் அஞ்ஞானமாகிற இந்த இரவு கலசாதபடி இருக்கான். சூரியனுக்கு ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது. அத்விதீயமா இருக்கான். அதப்போலே பகவானும் தான் அத்விதீயமாக இருந்து கொண்டு இங்கே வந்து உதிக்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி, ஓர் விளக்கு, ஒப்பற்ற விளக்கு, அத்விதீயமான திருவிளக்காக எம்பெருமான் தோன்றி நிற்கிறான் அப்படின்னு காண்பிக்கிறார். தோன்றி என்ன பண்றான்? விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரன் தன்னை, தன்னுடைய அந்த வீரிய குணத்தாலே எம்பெருமான் எல்லாரையும், விண் முழுதும் என்றால் அந்த விண்ணில இருக்கக்கூடிய தேவ ஜாதிகள், அவர்கள் எல்லாரையும் உஜ்ஜீவிப்பித்திருக்கக்கூடிய பகவான். தன்னுடைய வீரியத்தால அவர்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியா செய்தவர். செங்கன் நெடும் கருமுகிலை அப்படிங்கிற ஆழ்வார் இந்த பாசுரத்துல, ஜேவஜாதி மற்றும் இல்ல, ஜகத்தை அடைய ரட்சிப்பதாக கடலில் மணலே சேஷமாக பருகின கால மேகத்தினுடைய வடிவையும் இங்க காண்பிக்கிறார். எம்பெருமான் எப்படி இருக்கான்? கருமுகில் அப்படிங்கிற இந்த காலமேகத்தோட ஒரு வடிவை எம்பெருமான் வச்சிருக்கான். இந்த காலமேகத்தினுடைய வடிவுன்னு எம்பெருமானை ஏன் சொல்லும்படியா இருக்கு? எப்படின்னா, உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த கடல்லேந்து ஜலத்தை எடுத்து மேகமா வச்சுண்டு அங்கேந்து ஜலத்தை கொட்டும்படியா இருக்குமே. ஆழ்வார் பாசுரத்திலேயே கேட்கிறாரே, சொல்லுங்கோ மேகங்காள், உங்களுக்கு என்ன பாக்கியப்படி? மேகங்களோ உரையில் திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். மேகங்களே சொல்லுங்கோள், திருமாலின் திருமேனியை ஒக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உயிரடிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நொந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா, எம்பெருமான போல காக்கக்கூடிய சுபாவம் உங்களுக்கும், உலகத்தை எல்லாரையும் ஈரக்கையால தடவி கொடுக்கிறள். மழை வந்தா தானே உலகுக்கு வாழ்ச்சி, வான் சிறப்புன்னு கொண்டாடுகிறாரு வள்ளுவரே. அப்ப உலகத்திலே இந்த மழையை பொழிவித்து இந்த மேகங்கள் எல்லாம் நன்மையை பயக்கின்றன. எம்பெருமானும் உலகத்தை எல்லாரையும் ரட்சித்து நிற்கிறான். ஆகையாலதான் கருநிற வண்ணன், கருமேக வண்ணன் எம்பெருமானுக்கு வருது. அத போல இங்க காண்பிக்கிறார் அழகா. எப்படி இருக்கான் அப்படின்னா, கருமுகிலை அப்படிங்கிறார் அழகா. அப்படி காலமேகத்தோட ஒத்து இருக்கக்கூடிய வடிவையுடைய சர்வேஸ்வர லட்சணத்தை அதற்கு மேல சொல்றார். எப்படி இருக்கு? செங்கண். அடுத்தது இங்க தெரிவிக்கிறார், காண்பிக்கிறச்சு, சர்வேஸ்வரத்த லட்சணமான புண்டரீகாட்சத்தையும், புண்டரீகாட்சம்னா தாமரை போன்று இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அது எதன் அடையாளமாக சொல்லப்படுறது? எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை சொல்றது. கஃப் புண்டரீகநயனஹ புருஷோத்தமக்கஹ. ஆளவந்தார் கேட்டருளுகிறாரே பரமாச்சாரியர். ஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரயக்கஹ கஃப் புண்டரீகநயனஹ புருஷோத்தமக்கஹ அப்படின்னு கேட்கிறாரு. எவன் புண்டரீகாட்சனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனே பரம்பொருள். வேதம் சொல்றதை கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்றச்சே, சாக்ஷாத் எவன் அற்புதமான மலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனோ அவனே பரமபுருஷன், அவனே பரமாத்மா. அத போல இங்க காண்பிக்கிறார் அழகா. எப்படி இருக்கு எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படின்னா, ரொம்ப சர்வேஸ்வரத்தை சூசிப்பிக்க கூடியதாக இருக்கக்கூடிய விலட்சணமான புண்டரீகாட்சத்தை உடையவன்.
யாரவன் என்ன வடிவு கொண்டான்? ராமன் தன்னை. இதான் பேர். ராமன் எப்படி இருக்கார்? அருமேகத்தை ஒட்டி நன்றாக புண்டரீகாட்சத்தோடு கூடியதாக, அப்ப வடிவழகும் கண்ணழகும் நிரம்ப பெற்ற ராமன். தன்னுடைய திருமேனி அழகாலும் தன்னுடைய திருக்கண்களின் அழகாலும் எல்லாரையும் அப்படியே தன்னிடத்திலே தோற்பிக்கக்கூடிய பகவான், தன்னிடத்துல ஈடுபடுத்தக்கூடிய பகவான். ரமயதீதின்னு பேர் ராமனுக்கு. ஏன் பேர் சொல்றோம்? எல்லாரையும் ரமிக்க பண்ணுவன். தன் அழகை காட்டி தன் குணங்களை காட்டி எல்லாரும் தன்னிடத்திலே ஈடுபடும்படியாக செய்யக்கூடியவன் எம்பெருமான். அந்த ராமன் தன்னை அப்படின்னு இப்ப கீழே வீரன்னு சொல்லியிருக்காரே, அந்த வீரன்ங்கிறத வீரன் தன்னை அப்படின்னு சொல்றத அவர்தான் ராமன் தன்னை. இந்த ராமன் தன்னைங்கிறதான் வீரன் தன்னை இங்கேயும் சேர்த்துக்கலாம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தான் இருக்கான் அப்படின்னா, சத்யேன லோகான் ஜெயதி அப்படின்னு சொல்றார் அழகா. உலகத்தை தன்னுடைய திருக்கல்யாண குணங்களாலே ஜெயித்தவன். சத்தியம் பேசுவதாலே எம்பெருமான் எல்லா லோகங்களையும் ஜெயித்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சக்கரவர்த்தி திருமகன் அவன் எங்க அவதாரம் பண்றான்? தசரதனுக்கு பிள்ளையாக அவதாரம் பண்றான். அழகா அங்கேருந்து எந்த குலத்திலே அவதாரம் பண்ணுகிறான்? அவன் அவதாரம் பண்ணுவது சூரிய குலத்திலே. அந்த சூரிய குலத்திலே அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள், தில்லை நகரிலே இருக்கக்கூடிய திருச்சித்திரகூடம் என்கிற திவ்ய தேசத்திலே நாம் எப்பொழுது போய் சேர்ந்திருந்து அனுபவிக்க போறோம்? ஏன்னர் அந்த அவதார சமகாலத்துல அடியேன் பிறக்கல. ஆழ்வாருக்கு அது ரொம்ப வருத்தம். ஐயோ, எம்பெருமான் அவதாரம் பண்ணி இருக்கிற சமயத்துல நாம் பிறக்கலையே. அப்ப நாம் இப்பொழுதுதான் அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அதை போய் எப்ப அனுபவிக்கலாம் அப்படின்னா, பிற்பாடற்கும் உதவும்படியாக எம்பெருமான் சந்நிதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருச்சித்திரகூடம், அந்த திவ்யதேசத்துல போய் எப்பொழுது அனுபவிக்க பெறுவோம் அப்படின்னு கேட்கிறேன். எங்கள் தனி முதல்வனை அப்படிங்கிற. அப்படின்னா அந்த காலத்துல அனுபவிக்க முடியாதபடி எழுந்திருந்தோமே. ஆனா எங்களை உஜ்ஜீவிப்பிப்பதற்காகவே, எங்களை எல்லாம் உய்வடைய செய்வதற்காகவே ஒப்பில்லாத ஒரு தலைவனாக, காரணபூதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தன்னை, பெருமான் எங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன், எங்களுக்கெல்லாம் சேஷியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை என்று கொடோ. என்னைக்குதான் கண் குளிர காணும் நாளே. இந்த கண்ணானது குளிரும்படியாக எப்பொழுதுதான் காண்பேனோன்னு ஆழ்வார் சொல்றார். ஏன்னா எப்ப பாரு இந்த ராஜ்ய காரியங்கள்லயே நேரம் போயிட்டு இருக்கு. அதிலேயே அகப்பட்டு இருக்கார் குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வார், குலசேகர சக்கரவர்த்தின்னு கொண்டாடணும். அவர் எம்பெருமானை காண முடியாதபடி வருத்தம் உற்றிருக்க, அந்த வருத்தம் எல்லாம் நீங்க பெறும்படியாக ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீராமாவதார சமயத்திலே இவர் அங்க இல்லாத இழவெல்லாம் தீரும்படியாக எப்பொழுது திருச்சித்திரகூடத்திலே போய் இந்த கண்களானவைகள் கண்படைத்த பயனாக இந்த எம்பெருமானை, திருச்சித்திரகூட எம்பெருமானை காண்பது, அங்க எப்ப ஸ்ரீராமாயணத்தை அனுபவிச்சு நிற்பது அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கேட்கிறாராம். என்று கொலோ அப்படின்னா, அப்பா என்னைக்குதான் இந்த காலத்துல காண போறேனோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இங்கே காட்டியருளுகிறார்னு தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியிட்டருளினார். இரண்டாவது பாசுரம், வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வரு குருதி பொழிதரவன் கணையொன்றேவி மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகைசேர் செழுந்தண் சோலை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே. ரொம்ப அற்புதமான பாசுரம். இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் அடுத்த சரித்திரத்தை அனுபவிக்கிறார். ஸ்ரீராமாயணத்துல
அயோத்தியால எம்பெருமான் அவதாரம் பண்ணிட்டான். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபன் என்று தசரதனுக்குத்தான் பையலா தோன்றிட்டான். தாசரதின்னு பேர் பெறும்படியா எம்பெருமான் திருவதாரம் பண்ணினான். அத முதல் பாசுரத்துல அனுபவிச்சு, இப்ப அடுத்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விருத்தாந்தங்களை காண்பிக்கிறார். தாட்டகா வதம் பண்ணின பத்தி இங்க காண்பிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா விஸ்வாமித்திரருடைய வேள்வி காத்து நின்ற எம்பெருமான், அதற்கு மேலே சுபாகு, மாரீச்சன் அவர்கள்ட்ட எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய வீரச் செயல்களை விவரிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இப்படி இந்த எம்பெருமானை திருச்செல்ல சித்திரை கூடத்தண்ணிலே எப்பொழுது அனுபவிக்கப் பெறுவேன்னு கேட்கிறார். அப்படின்னா இந்த 2ஆம் பாட்டிலே அவதாரிகை இடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ராட்சச வதத்துக்கெல்லாம் அடியாகவும் ரிஷியுடைய அபிமதம் தலைக்கட்டுகைக்கும் தாடக்க இப்படி அதற்கு உண்டாயிருக்கக்கூடியவர்களை எப்படி எம்பெருமான் கொன்றான் என்பதை காட்டுகிறது, சொல்லுகிறது இந்த பாசுரம். அப்படின்னா இந்த அவதாரத்துல எம்பெருமான் ராட்சசர்களை வதம் பண்ண போகிறான். அதற்கு ஒரு முதல் அடியாக இருக்கக்கூடியது. அதற்கு மேலே ரிஷிகளுடைய அபிமதத்தை, அவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் எம்பெருமான் தலை கட்டப் போகிறான். அவர்களுக்கு வேண்டியதை அருளப் போகிறான் எம்பெருமான் இந்த ஸ்ரீராமாவதாரத்துல. அதை இத முதல்ல விஸ்வாமித்திரருக்கு அருளி, அவர் ஆணையின்படி அவருக்கு எதிரம்பு கோத்திருக்கக்கூடிய ராட்சசர்களை வதம் செய்து தொடங்கி வைக்கிறான் எம்பெருமான். ராட்சச வதத்தை தொடங்குறது இங்கதான்னு காண்பிக்கிறார். அதை வர்ணிக்கிறார் இங்கே. வந்தெதிர்ந்த தன் உரத்தை கீறி, ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் இங்க. இப்ப விஸ்வாமித்திரன் சக்கரவர்த்தி திருமகன் வளருகிற காலத்தே தசரதனுடைய அரண்மனையில புகுருகிறார். தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்கிறார். விஸ்வாமித்திரனாலே எல்லாருக்கும் நடுக்கம். எப்பவும் கோபமா இருக்கக்கூடிய முனிவர் என்ன சொல்லுவாரோ, என்ன பேசிடுவாரோ, சபிச்சிடுவாரோங்கிற ஒரு பயம். விஸ்வாமித்திரன், நான் தபஸ் பண்ண போகிறேன் தசரதா, உன் பிள்ளையை நீ தந்தருள வேணும். எதற்காகன்னு கேட்கிறார். இல்ல, என்னுடைய யாகத்தை ரட்சிக்க வேணும். பெரிய வேள்வி ஒண்ணு பண்ண போறேன். அப்போ உன் புத்திரன் என்ன இருந்து பக்கத்துல இருந்து ரட்சிக்க வேணும். தசரதன் சொன்னா, ஐயோ நான் பெரிய படையே அனுப்புறேன், எல்லாரையும் அனுப்புறேன், சகல சைன்யங்களையும் அனுப்புறேன், போராதா உமக்கு, அடியேனே வருகிறேன், நானே வந்துடுறேன். தசரதன் சொல்றான், நான் பாத்துக்கிறேன். பெருமாளை மட்டும் கேட்காது. யார்? சக்கரவர்த்தி மகன ராமனை மட்டும் கேட்காது. சின்ன குழந்தை, இந்த குழந்தைய என்னால அனுப்ப முடியாது அப்படின்னு மறுக்கிறார் அவர். விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொல்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதாக என்று அற்புதமா ஒரு வார்த்தை காட்டியருடுகிறார். அப்பா நீ கலங்க வேண்டாமப்பா. அகம் வேத்மி மகாத்மானம், நான் அறிவேன் ராமன் யாருங்கிறத உனக்கு தெரியாது, நான் அறிவேன், அவனுடைய பெருமையை நான் உணர்வேன். உனக்கு சந்தேகமா இருந்தா வசிஷ்டர்கிட்ட கிட்ட கேட்டுக்கோ, அவர் கூட சொல்லுவார் பாரு. எனக்கும் அவருக்கும் ஆகாதுதான், பகைதான். ஆனா நான் சொல்றத அவர் ஆமாம்னு ஊர்ஜிதம் பண்ணுவார். ஆகையாலே நீ ராமனைத்தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல வசிஷ்டரும் ஆமோதிக்க, வேற வழி இல்லாம சக்கரவர்த்தி பெருமாளை அனுப்பி வைக்க, கூடவே லக்ஷ்மண முனியும் பின்னாடி போக, அப்பொழுது காட்டிலே செல்லுகிற பொழுது விஸ்வாமித்திரர் ரொம்ப ஆச்சரியமா பெருமாளை உபசரிக்கிறார். பெருமாள் அவருக்குத்தான் தாசனாக வருகிற சமயத்தையும் கூட விஸ்வாமித்திரர் பெருமாள் அப்படி காதால துயில் எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசலி மாறையாக இருக்கக்கூடிய ராமா, பாரு காத்தால பொழுது மலர்கிறதுன்னு வார்த்தை சொல்றாராம். அப்படி அவருக்கு பலாதிபலாங்கிற மந்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி அழைச்சிட்டு போறார். போறச்சே இவர் பெரிய யாகம் பண்றச்சே அதற்கு எதிராக வரக்கூடிய தாட்டகைங்கிற ஒரு பெண் அரக்கி அவள் வந்து நிற்கிறா. அதைத்தான் எங்க பாசுரத்தை சொல்றார். வந்தெதிர்ந்த பண்றா, எப்படி பண்றா, ரொம்ப கோபப்பட்டு வேகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு தாட்டகை. அவள் எப்படிப்பட்டவரா இருக்கா அப்படின்னா, ஒப்பில்லாதவளா இருக்கா. என்ன விரோதம் பண்றதுல, சண்டை போடுறதுல, அந்த ஆன்னு தன்னுடைய இந்த சரீரத்தை வச்சுன்னு வரக்கூடியதுல அவளுக்கு ஒப்பு, தாடகைக்கு ஒப்பு அவள் தான். வேற யாரும் ஒப்பா சொல்ல முடியாது. அப்படி வந்திருக்கக்கூடிய தாடகை, பெருமாள் யோசிக்கிறார், ஐயோ தாடகை பெண்ணாக இருக்காளே அப்படின்னு. ஏன்னா இவன் ஆண்மகன், பெண்களை அடிப்பது இவனுக்கு அழகல்ல. ஆகையாலே யோசிக்கிறச்சே விஸ்வாமித்திரர், யோசிக்காத ராமா, அவள் பெண் என்று பார்க்காதே, அவளை வதம் சொன்னு அப்படின்னு சொல்ல, உடனே
தன்னுரத்தை கீறி அப்படின்னா பெருமாள் கிட்ட பொல்லாங்கு நினைச்சிட்டு இருந்த அந்த தாட்டகை பண்ணிட்டு இருந்தாலே அவளை என்ன பண்ணா எம்பெருமான் அவள் நெஞ்சை மலை பிளந்தா போலே பிளந்து அப்படி மலைய உடைச்சா அப்படி இருக்கும் அப்படி எம்பெருமான் அவளை பிளந்து போட்டான். அப்படி பிளந்த உடனே என்ன ஏற்படுறது? வருகுருதி பொழிதர. அப்பா பெரிய மலையருவி விழுந்தா போல அப்படி வந்து விழறது. எது? ருதிரம். அந்த ஒரு ரத்த வெள்ளம் பெருக மழை அப்படி ரத்தத்துல பொழிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படி பொழியறதாம். வருகுருதி பொழிதர அப்படின்னு காண்பிக்கிறார். வன்கணை ஒன்றேவி அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வலிக்கு ஒப்பில்லாதபடி வலிமைக்கு ஒப்பில்லாததாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு சரம் அப்படின்னா ஒரு அம்ப மட்டும் எடுத்து எம்பெருமான் ஏவி நின்றானே. மந்திரங்கொள் மறைமுனிவன் மந்திரங்கொள் அந்த மறைமுனிவன் யாரு அப்படின்னா ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர். அவருக்கு ஒரே பயந்துட்டு இருக்கார். ஐயோ என்ன போறதோ என்ன போறது அவருக்கு பயத்தை போக்கும்படியாக நிர்பயனாக அவரை ஆக்கி அவர் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம அனுஷ்டித்து யாகத்தை கிரமப்படி அவர் முடிக்கிறது தலை கட்டுவது அதுபடி பண்ணினானா எம்பெருமான். மந்திரங்கொள் மறைமுனிவன் அவருடைய யாகம் குறைவில்லாத பூர்த்தி பண்ணும்படி எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். அப்படி காத்து நின்னான். வல்லரக்கர் உயிருண்ட இந்த யஜ்ஞத்துக்கு தடைபடுறதுக்குன்னு வந்த மாரீசன் சுபாகுகள் இந்த 2 பேரையும் முடித்தான எம்பெருமான். அந்த முடித்திருக்கக்கூடிய பிள்ளைத்தனம் மாரீசனையும் இவனையும் பாக்கறச்சே பெருமாளை பாக்கறச்சே அவன் பாட்டம் மாதிரி இருக்கான், எம்பெருமான் பேரன் மாதிரி இருக்கான். ரொம்ப ஆச்சரியம். சரி வல்லரக்கர் உயிருண்டான்னு சொல்றாரே, சுபாகு மட்டும்தானே மாண்டு போனான். மாரீசன் ஓடி போனானே, பின்னாடிதான் மானானே ஓடி வரானே அப்படின்னா இல்ல. அவன் ஓடி போனதும் இறந்ததற்கு சமானம். பெருமாள் திருமடி 2வது பாசுரத்தை பார்த்து வருகிறோம். அதிலே ஆழ்வார் காண்பித்தபடி எம்பெருமான் செய்த செயல் எப்படி இருந்தது? வந்தெதிர்ந்த தாடகைதன் உரத்தை கீறி ஒரு குருதி ஒழிதரவன் கணையொன்றேவி மந்திரம்கொள் மறைமுடிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின். பெருமான் விஸ்வாமித்தருடைய வேள்வியை காத்தான். எப்படி காத்தான் எம்பெருமான் அப்படின்னா தாடகை உயிரை மாய்த்தான். மாரீச்சன் சுபாகுன்னு சொல்லக்கூடிய இருவரையும் எம்பெருமான் மாய்த்தான்னு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி இருந்தது. மாரீச்சன் தான் ஓடி போயிட்டானே, பின்னாடி அவன் தான் மாயமாய மானாக வந்து சேர்ந்தானங்க. அப்ப மாரீச்சன் மாய்ந்தான்னு சொல்றது பொருந்துமோன்னார். மாரீச்சன் பட்டானோ அப்படின்னு கேட்டா பின்ன இருந்த இருப்பு மிருதப்பிராயம் என்று கருத்து. போரும் போ அவன் அப்படி இருக்கக்கூடிய இருப்பு இருக்கே, ஓடி போய் தப்பிச்சுட்டு புறமுது காட்டி ஓடினானே அது இறந்ததற்கு சமமானது என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்தருளுகிறார். அடுத்த வரிய காண்பிக்கிறார். ஆழ்வார் தெரிவிக்கிறார். செந்தளிர் வாய்மலர் நகைசேர் செழுந்தண் சோலை தில்லை நகர் திரு சித்திரகூடம் தன்னுள். இந்த திவ்யதேசம் எப்படி இருக்கு? திரு சித்திரகூடம்னு கொண்டாடக்கூடிய அந்த திவ்யதேசம் எப்படி அமைய பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா செந்தளிர் வாய் மலர் நகைசேர். செந்தளிர் சிவந்திருக்கக்கூடிய தளிர்கள் அதற்கு நடுவே நன்றாக விகசித்திருக்கக்கூடிய மலர்ந்திருக்கக்கூடியதான புஷ்பங்களை உடைத்தா இருக்கக்கூடிய ரொம்ப கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கு. நம்முடைய சிரமங்களை எல்லாம் போக்க வல்லதாக இருக்கக்கூடிய சோலைகளாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஊர். எப்பொழுதுமே திவதேசம்னு சொன்னாலே எப்படி இருக்கும்? நீர் வாய்ப்பு இருக்கும், நிழல் வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, எம்பெருமான் தானே நமக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியவன் திவதேசத்திலே. ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கு? குயில் கூவும் பொழில் சூழ் திருவரங்கம், குளிர் பொழில் சூழ் திருவரங்கம், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் அப்படின்னு திவதேசத்துக்கு உண்டான மேன்மையே. அங்க இருக்கக்கூடிய அழகான செடி கொடிகளும் மரங்களும் குயிலினங்களும் அங்க இருக்கக்கூடிய விதவிதமாக இருக்கக்கூடிய பட்சிகளும் அவர்கள் அந்த பட்சிகள் எல்லாம் எழுப்பக்கூடிய ஒலிகளும் அதான் திவதேசத்துக்கு அழகா இருக்கக்கூடியது. அத போல இங்க எப்படி இருக்கு?
நன்னா சிவந்து இருக்கக்கூடிய தளிர்கள், அதற்கு நடுவே நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடியதான புஷ்பங்கள். இதை பார்த்தாலே கண்ணுக்கு ரம்யமா இருக்கு. அப்படிப்பட்ட நம்முடைய சிரமத்தை எல்லாம் போக்க வல்லதாக இருக்கக்கூடிய அந்த ஊரிலே, சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊரிலே, அந்தணர்கள் ஒரு 3000 எத்தன பேர் இருந்திருக்கா பாத்துருவோங்க திருச்சித்திரகூடத்துல போய். ஓர் 3000 3000 பேராம் பிராமணர்கள் அங்க எழுந்தருளி இருந்திருக்காங்க ஆச்சரியமா. ஏத்த அவர்கள் எல்லாரும் சென்று எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண. வெறும் 30 பேர் 300 பேர் இல்ல. 3000 பேர் அந்தணர்கள் சென்று அந்த எம்பெருமானை ஏத்த. அணிமணி ஆசனத்திருந்த அணிமணி ஆசனத்து அணியாக இருக்கக்கூடிய மணி ஆசனம். அது எப்படி இருக்கு? ஆண்டாள் திருவாக்கின்படி கோப்புடைய சீரிய சிங்காசனம். ஆண்டாள் தெரிவிச்சாலே மாறி மலைமழஞ்சில்ங்கிற பாசுரத்துல. அத போல கோப்புடைய சீரிய சிங்காசனத்துல எம்பெருமான் அங்க எழுந்தருளி இருக்கான அழகா. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ரத்தனங்களை எல்லாம் பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் அந்த இதுல எம்பெருமான் எங்க இருக்கான்? அதன் மேல வீற்றிருக்கான். ஏன்னா எம்பெருமானுக்கு மேன்மைக்கு தக்கபடி அமைய பெற்றிருக்கக்கூடிய சிம்மாசனம் இல்லையா? எம்பெருமான் அறப்பெரியவன் இல்லையா? பரமாத்மா இல்லையா? பரமபுருஷன் தானே அவன். அப்ப எல்லாருக்கும் சுவாமியானவன் தனக்கு தகுதியாக இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க வேணும். ரத்தனங்கள் எல்லாம் பதிய பெற்று இருக்கக்கூடிய அழகான வேலைப்பாடுகளோடு கூடியதாக இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்து வீற்றிருக்கக்கூடிய திவ்யதேசம் திருச்சித்திரகூடம் என்னக்கூடிய திவ்யதேசம் என்று அற்புதமா ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கொண்டாடி மகிழ்கிறார் ஆழ்வார் காண்பிக்கிறச்சே. இது 2வது பாசுரத்திலே பார்த்தோம். நாம் இப்பொழுது 3வது பாசுரம் பார்க்க வேணும். செவ்வரி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகைதடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்சு நெடும்புரிசை உயர்ந்தவாங்க தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எவ்வரி வெண்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே. ஆச்சரியமான பாசுரம். இந்த 3வது பாசுரத்துல ஆழ்வார் காண்பிக்கக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, பிராட்டியோட்டை எம்பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலவி. சீதா பிராட்டியோடு பெருமாள் சேருகிறாரே, அற்புதமான நிகழ்வு. இந்த விஸ்வாமித்திரருக்கு தான் ஒரு காரியத்தை செய்து கொடுத்தான். விஸ்வாமித்திரர் தன் காரியத்துக்கா பெருமாள் அழைச்சிட்டு போனார்? இல்ல, பெருமாளுக்கு மங்களத்தை உண்டாக்க வேணும் என்று பிராட்டியோடு அவரை சேர்த்து தான் வைக்க வேணும் என்பதற்காகத்தான் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார். அதற்கு ஒரு பெரிய தடை இருக்கு. வில் என்கிற ஒரு அவதி. அந்த தடைய போக்குறானா எம்பெருமான். அதைத்தான் இந்த பாசுரத்துல அற்புதமா விவரிக்கிறார் குலசேகர பெருமாள். செவ்வரி அப்படின்னா சிவந்திருக்கக்கூடிய வரிகள் படர்ந்த நல்ல அழகியதாக கரு நெடு கருத்த நீண்ட கண்களை உடைய சீதைக்காகி சீதா பிராட்டிய திருமணம் புரிவதற்காக சினம் விடையோன் அப்படின்னா கோபத்தை உடைய ரிஷப வாகனத்தை உடையவனான சிவன். அவனுடைய வில்லு சிலை, அதான் சிவதனுசுன்னு பேர். இருத்து அந்த வில்லை ஒடித்து எம்பெருமான் மழுவால் ஏந்தி அதற்கு மேல என்ன பண்றான் தெரியுமா? சீதையை கரம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் புறப்பட்டு போர்ச்சே மிதிலைக்கு வர வழியில என்ன ஆகுது? கோடாலி ஆகிய ஆயுதத்தை உடையவனான பரசுராம் அவனுடைய வெவ்வரி நல் சிலை, வெவ்வரி நல் சிலைனர் பயங்கரமானதும் அழகியனுமான அந்த சிறந்த வில்லை வாங்கி வளைத்து வெற்றி கொண்டு அவனை ஜெயித்து வேல்வேந்தர் பகை தடிந்த வேலை தாங்கும்படியாக இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய விரோதியை போக்கடித்த வீரன் தன்னை. யாரு? சக்கரவர்த்தி திருமகன். வீரத்தை உடையவனாக இருக்கக்கூடிய தெவ்வர் அஞ்சு சத்துருக்கள் பயப்படும்படியான நெடுபுரிசை உயர்ந்த மதலையும் உயர்ந்த பாங்கர் ஓங்கிய அட்டாளைகளையும் உடைய
தில்லை நகர் திரு சித்திரகூடம் தன்னுள், சித்திரகூடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய எவ்வரி வெம்சிலை தடகை ராமன் தன்னை, மற்றவர்களால எய்ய அறிவதற்கு பயங்கரமான வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய பெரிய கைகளை உடையனான ஸ்ரீராமனை இறைஞ்சுவார், துதிக்கக்கூடிய அடியார்களுடைய இணையடியே இரு திருவடிகளையும் இறைஞ்சினேனே வணங்கினேனே ஆழ்வார் தெரிவிக்கிறார். பதார்த்தம் இது, பிரதிபதார்த்தம். அதற்கு மேலே பதவுரை முடிஞ்சு வியாக்கியானம் வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. செவ்வரி இத்தியாதி பிராட்டியினுடைய திருக்கண்களை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல குலசேகர பெருமாள். எம்பெருமான் திருக்கண்களும் பிராட்டி திருக்கண்களும் ஒண்ணுக்கொண்ணு போட்டியிட்டு கொள்ளும்படியான திருக்கண்கள். இதத்தான் ஆச்சரியமா ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள்ல விரிவா எடுத்துரைக்கிறார். எம்பெருமானுடைய திருக்கண் எப்படி இருக்கு? அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனன் அப்படின்னு சொல்றோம். பிராட்டி திருக்கண் எப்படி இருக்கு? நெடுங்கண் இளமான் அப்படின்னு சொல்றோம். எல்லா உலகத்தையும் எடுத்து பெருமாள் திருக்கண்குள்ள வச்சா அந்த கண் மூலையில போயிடுமா அந்த உலகங்கள் எல்லாம். அப்படி நீண்ட திருக்கண்களை உடைய எம்பெருமான் அவன் திருக்கண்ணை கொண்டு போய் பிராட்டியிட்ட வச்சா பிராட்டி திருக்கண்ணின் மூலையிலே அடங்கி போகுமா? அப்படி அவள் திருக்கண்ணின் அழகா அசீதேக்ஷனா அழகா சொல்றார் வால்மீகி வர்ணிக்கிறச்சு. என்ன அற்புதமான திருக்கண்! சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது அப்படின்னு வார்த்தை இடுறார். பிராட்டியினுடைய திருக்கண்களையே வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான் ஆச்சரியமா. நாமெல்லாம் எம்பெருமானின் அழகுக்கு தோற்றுகிறா போலே பிராட்டியின் கண்ணழகுக்கு தோற்று நிற்கக்கூடிய எம்பெருமான் அந்த அழகுக்கு தோற்றம். அதனால என்ன எடுத்துன்னார், அந்த சிவ தனுஷ கொண்டு வரா விஸ்வாமித்திரர் நேரா மித்திலைக்கு அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு போட்டி ஏற்பாடாயிருக்கு. என்ன அப்படின்னா, நல்ல வரனை பார்க்க வேணும் அப்படின்னு ஜனக மகாராஜருக்கு தன் பெண் பிள்ளையாகிற சீதா பிராட்டிக்கு நல்ல வரனை பார்க்க வேண்டும். ஆகையாலே ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுல ஒரு அவதி வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, அதுல ஒரு போட்டி வச்சிருக்கார். என்ன? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவ தனுசு, சிவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு தனுசு, அதை யார் ஏந்தி நிறுத்தி அதிலே நான் ஏற்றுகிறார்களோ, அப்படி வெள்ள வளர்ச்சி நான் ஏற்றினா அவளுக்கு என் பெண் பிள்ளையை மணமுடித்து தருகிறேன், அவன் மாவீரனாக இருக்கக்கூடியவன் என்று ஜனக மகாராஜர் தான் தன் உள்ளத்திலே கருதி எல்லாருக்கும் அறிவித்தார். விஸ்வாமித்திரர் அழகா பெருமாளையும் இளைய பெருமாளையும் அழைச்சிட்டு வர அங்க ஜனகனுடைய சபைக்கு அழைத்து வர சொல்லி அங்க காண்பிக்கிறார். பூஜிக்கப்படுகிறார் விஸ்வாமித்திரர், பெருமாளும் கொண்டாடப்படுறார். அப்ப அங்க ஒரு போட்டி இருக்கிறச்சு பிரார்த்திக்கிறா, பெருமாளையும் எழுந்தருளை பண்ணப்படும், இதுல கலந்து கொள்ளப்படும்னு. அப்ப பெருமாள் விஸ்வாமித்திரரை பார்க்கிறார். விஸ்வாமித்திரர் ஆகட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்ப அனுமதி வாங்கிக்கிறார் பெருமாள். எல்லா ராஜாக்களும் அந்த வில்ல தொட்ட உடனே சுருண்டு விடுறா. ஆனா பெருமாள் நேரா அங்க போய் நிற்கிறார். அந்த வில்லை அப்படி பிடிச்சு நிறுத்தினார். அது மட்டும் இல்லை, நான் ஏற்றுகிறார். அந்த வில்ல வளைத்து அந்த வில் பாவம் சிவதனுசு முறிந்து விழுந்தது. கோபத்தை உடைய ரிஷபத்தை தனக்கு வாகனமா இருக்கக்கூடிய ருத்ரனுடைய வில்லு. அதத்தான் ஆழ்வார் இந்த பாசகத்துல சொல்றார். எப்படி இருக்கு? சினவிடையோன் சிலையிருத்து. அந்த சிவதனுஷை எம்பெருமான் தானும் நானேற்றுவதற்காக வளைக்கிற பொழுது அது ஒடிந்து விழுந்து. பாவம், எம்பெருமானுடைய வலிமையை தாங்குற அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லப்பா. முடியுமா? சர்வசக்தன் இல்லையா அவன்? அப்படி பொடி பொடியாக ஆனது அந்த வில்லானது. இது எப்படி இருக்கு எம்பெருமான் செய்யறது? யாராலையும் பக்கத்துல நெருங்கி தொட்டு தூக்க முடியாத வில்ல எந்தவித ஒரு சிரமமும் இல்லாத ஒரு புஷ்பத்தை அப்படி தூக்குறா போல எம்பெருமான் அனாயாசேன அந்த வில்லை எடுத்து தான் செய்திருக்கக்கூடிய காரியம் அதை முறித்து போட்டானே. அப்படி செய்திருக்கக்கூடிய விஷயத்தாலே அவனுக்கு என்ன அடைஞ்சது லாபம்னா, அச்செயலாலே எம்பெருமானுக்கு கிடைச்ச பாக்கியம் பிராட்டியை திருமணமானது செய்து கொண்டான் எம்பெருமான். அழகா திருநந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் தெரிவிப்பார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும். வில்லிருத்து ஜனக மகாராஜர் வைத்திருக்கக்கூடிய சிவதனுஷையை எம்பெருமான் தானும் அதை பொடி பொடியாக்கி மெல்லியல் தோள் தோய்ந்தாய்,
மென்மையான தோளை உடையவளாக இருக்கக்கூடிய பிராட்டி இடத்திலே எம்பெருமான் கலந்தான். அப்ப சீதா பிராட்டியை கரம் பிடித்தான் எம்பெருமான். சரி, அண்ணா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் வைபவம் எல்லாரும் கொண்டாடும்படியானது. ஆச்சரியமா ஜனக மகாராஜனே சொல்றானே, எப்படி சொல்லக்கூடிய வார்த்தை, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதிஷ்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா இயம் சீதா மமசுதா. ராமா, இவள்னா என் பெண் பிள்ளை, சீதைன்னு பேர். ரொம்ப ஆச்சரியமா இதற்கு தனி ஸ்லோகத்துல வியாக்கியானம் வருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. உன்னை காட்டிலும் ஏற்றம் பெற்றவள் என் பெண் பிள்ளை சீதை. நீயாவது கர்ப்பவாசம் இருந்து பிறந்தாய், ஒரு தோஷம் இருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு அந்த கர்ப்பவாசம் என்பதே இல்லை. பூமியிலிருந்து தோன்றினாவள் சீதா. கலப்பை வச்சு ஒழுகிற சமயத்திலே பிராட்டி அங்க பூமியிலிருந்து கிடைச்சாள். இயம் சீதா. ஏதோ அவள் சாதாரண நிஷராத மமசுதா, அவளும் ஒரு ராஜகுமாரி, என் பெண் பிள்ளை இல்லையா? இனிமே என்ன பண்ண போறா அவள்? சகதர்ம சரிதவ. இனிமே உனக்கு சகதர்மச்சாரிணி அப்படின்னா, நீ எவ்வழியிலே நடக்கப் போகிறாயோ அவ்வழியிலே இவளும் உனக்கு பின்னாக செல்பவள், அந்த தர்மத்தை அனுசரித்துக் கொண்டு செல்லக்கூடியவளாக விளங்கி நிற்பவள். அதனாலதான் சகபத்னி, சகதர்மச்சாரிணி, தர்மபத்னி அப்படின்லாம் சொல்றது. எதனால சொல்றது? இந்த பெண்ணுக்கு கணவன் தர்மத்தை அனுஷ்டிக்க அந்த தர்மத்திலே இவளும் பின் செல்பவளா இருக்கு. சுவாமி, கணவன் செய்கிற தர்மத்தை ஏற்க மாட்டேன், நான் அதர்மம் செய்வேன்னு சொன்னா அப்ப மாத்திர வேண்டியதுதான். தர்ம பத்னி இல்ல, அதர்ம பத்னி ஆயிடும். ஆனா சாஸ்திரம் அறிந்து பெரியோர்கள் திறத்திலே அடிபணிந்து இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் கணவனை அவன் அனுசரிக்கக்கூடிய தர்மத்தை பின்பற்றுபவர்கள். கணவனும் அந்த தர்மத்துல நிலைப்பவனா இருக்கான். இந்த இடத்துல ஸ்ரீராமாயணத்திலே பெருமாள் எந்த தர்மத்துல நிலைநின்றார்? சரணாகத வத்சலங்கிற தர்மத்துல நிலைநின்றார். பிராட்டி மற்றவர்களை எம்பெருமானோடு சேர்ப்பிப்பவள், புருஷகார பூதையாக இருந்தாள், சகதர்மச்சாரிணி அப்படியாக இருந்தாள். இந்த கைய வாங்கி பெருமாள் கையோட சேர்த்த உடனே இவருக்கே தாங்க முடியல. அந்த சேர்த்திய பார்த்தா என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் சேர்த்திய பார்த்தா எப்படி வர்ணிச்சுட்டே இருக்கணும். எத்தனை திருட்டி சுத்தி போட்டுண்டே இருக்கணும். அது எபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகும், பிராட்டி அங்கே அவனோடு அடக்கமாக கூடி இருக்கக்கூடிய அழகும் எவ்வளவு அற்புதம். உடனே ஜனகன் சொன்னான், பத்ரம் தே பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என்ன அழகான சேர்த்தி, இது சேர்த்தி பல்லாண்டு இருக்கட்டும்னு பாடினானான். இப்படி கல்யாணமாகி அழகா கொண்டாட வேண்டி இருக்க இந்த சமயத்துல வந்தது பாருங்க அடுத்த ஒரு ஆபத்து. யாரு? வழியிலே வந்து தோற்றின யாரு? பெரிய கலப்பைய தக்க மழுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரௌரியத்துக்கு தகுந்தபடி பெரிய மழுவேந்தி இருக்கிறார் ஒருத்தர். யாரு? ஸ்ரீ பரசுராமாழ்வான். ஸ்ரீ பரசுராமர் அங்க வந்து எதிர்த்து நிற்கிறார். 21 கால் அரசு தலை கட்டன்னு சொல்லும்படியா அதாவது 21 வம்சத்துல சத்திரியர்கள் அத்தனை பேரும் வேறறுத்தவர் இந்த பரசுராமர். ரொம்ப கோபத்தோடு கூடியவரா இருக்கார். அவர் சொல்றார், ஹே ராமா, நீ ஏதோ சிவதனுச முறிச்சிட்டேன்னு நினைக்கிற, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. அதுவே ஏற்கனவே கொஞ்சம் பாதி நிலை குளிஞ்ச வெல்லுதான். ஆனா என் கையில இருக்கு பார், உயர்ந்திருக்கிற விஷ்ணு தனுஷ், இதுதான் சக்தி வாய்ந்தது. இதை முறிச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப வெம்மையுடையதாக இருக்கக்கூடியதும் ரொம்ப பார்க்க அழகுடையதாக இருக்கக்கூடிய அந்த வில்லை எம்பெருமான் கையிலே வாங்கி நிற்கிறான். அப்படி வில்ல வாங்கி எம்பெருமான் அவரை வெற்றி கொண்டான். அதிலே நானேற்றி பானத்தை விடத் தொடங்கி அப்புறம் அவரிடத்துல சத்திரியர்களை இத்தனை பேர நீர் அப்படி பழி வாங்கினாரு. கடைசியா அவர்கிட்டேன்னு சொன்னான், என்ன பண்ணட்டும், இதுல இருந்து உம்முடைய தப்போபலத்தை வாங்கட்டமா, இல்ல நீர் நடக்கக்கூடிய இந்த கால் சக்தி எடுத்துட்டோமா அப்படின்னு கேட்டு எம்பெருமான் அவரை தோற்பித்தான். நடக்கிறது போச்சுன்னா, ஐயோ என்னால முடியாதே அப்படின்னு சொல்றாரு. இந்த மகேந்திரகிரி பர்வதத்துல போய் தான் இருக்கணும். அவர் தபசக்தி எல்லாம் வாங்கி நின்றான் எம்பெருமான். பரசுராம அவரை ஜெயித்தான் எம்பெருமான். அதான் இங்க சொல்றார், வேல்வேன் அத என்ன பண்ணான்? சிலை வாங்கி வென்றி கொண்டு
வெற்றி கொண்டான் எம்பெருமான். அழகா வேல்வேந்தர் பகைதடிந்த வீரன் தன்னை அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. வேல்வேந்தர் பகைதடிந்த வேலை தாங்கும்படியான ராஜாக்களுடைய விரோதியை போக்கடித்த வீரன் தன்னை வீரத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. அதற்கு மேலே தெவ்வரஞ்சு நடும் புரிசை இத்தியாதி அப்படின்னா சத்துருக்கள் எல்லாம் அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக இருக்கக்கூடிய உயர்ந்த மதிலை உடையதாக இருக்கக்கூடிய, அதோடு கூட அட்டாளைகளையும் உடையத்தான ஊரிலே இருக்கக்கூடிய அப்படின்னு காண்பிக்கிறார். எவ்வரித்யாதி அப்படின்னா எம்பெருமான் எப்படி வச்சுட்டு இருக்கானா வால்மீகி வர்ணிக்கிறார். அவஷ்டபியா மகத்னு அப்படின்னு வேறொருத்தர் கையில பிடிச்சுண்டு அதை நிறுத்திக்க முடியாதான். அப்படிப்பட்ட மகத்தான ஸ்ரீ சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லை உடைத்தானான இருக்கக்கூடிய எம்பெருமான். மத்தவா அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எம்பெருமான் கிட்ட மட்டும்தான் அந்த ஸ்ரீ சாரங்கம் அப்படி அடங்கி இருக்குமா. அந்த சாரங்கத்தை உடையவனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனை இறைஞ்சுவார் இணையடியே, இந்த எம்பெருமானை இறைஞ்சக்கூடிய அடியார்கள் அப்படின்னா சக்கரவர்த்தியினுடைய வீரத்துக்கும் அழகுக்கும் தோற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காலே, அவர்களுக்கு அவர்கள் திருவடிகளிலே இறைஞ்சினேனே. ஸ்ரீ வரதாழ்வான் குணங்களுக்கு தோற்ற ஸ்ரீ சத்ருகுணாழ்வானை போலே நானும் அவர்கள் திருவடிகளே விழுந்தேன். ஆச்சரியமான வியாக்கியானம் இது. பரதாழ்வான் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவன், எம்பெருமான் வைத்த இடத்துல இருக்கக்கூடியவன், பாரதந்திரியம்ங்கிற குணம் மிக்கவன், பகவத் பாரதந்திரியம். ஆனா சத்ருகுணாழ்வானுக்கு என்ன பெருமை அப்படின்னா பரதன் வைத்த இடத்துல இருக்கக்கூடியவன், பாகவத பாரதந்திரியம் மிக்கவன். ஆழ்வார் சொன்னார் இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே அப்படின்னா இறைஞ்சுவார் இணையடியே. யாரெல்லாம் சக்கரவர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி நிற்கிறார்களோ அவர்களை அடியேன் போற்றுகிறேன், அந்த அடியார்களை போற்றுகிறேன். இறைஞ்சினேனே இறைஞ்சினேனே அப்படின்னா அடியேன் சத்ருகுணாழ்வானை போலே அந்த அடியார்களுக்கு அடியானாக இருக்கிறேன் என்று குலசேகர பெருமாள் காட்டும்படியான அர்த்தம். இப்பொழுது 4வது பாசுரம். தொத்தலர் பூஞ்சுரிகுழல் கைகேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் பூக்கு பரதனுக்கு பாதகமும் அரசுமீந்து சித்திரக்கூடத்து இருந்தான் தன்னை என்று தில்லைநகர் திரு சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற திருநிலத்தார்க்கு இமையவர் நேருவார் தாமே. அற்புதமான பாசகம் இது. 4ஆம் பாசகத்திலே எம்பெருமான் வனத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை, யாருடைய வார்த்தையால வனத்துக்கு போனான் அதெல்லாம் இங்க காண்பிக்கிறார். கைகேசி சொல்லால்னு காண்பிக்கிறார். தொத்து அலர் அப்படின்னா கொத்தாக அலரக்கூடிய புஷ்பங்களை உடைத்தான சுரிகுழல் சுருண்டதாக இருக்கக்கூடிய கூந்தல் யாருக்கு இருக்கு? கைகேசி. அந்த கைகேயனுடைய சொல்லால், அவள் வார்த்தையால் தொல் நகரம் துறந்து பழமையான ராஜ்யத்தை விட்டு எபெருமான் துறை கங்கையின் துறையை பக்தியுடைய குகன் கடத்த அந்த மிகோடு அன்போடு கூடியிருக்கக்கூடிய குகனானவன் தாண்டுவிக்க வனம் போய் புக்கு அந்த நாட்டை அடைந்து பரதனுக்காக எம்பெருமான் பாதகமும் அரசுமீந்து பாதுகைகளையும் ராஜ்யத்தையும் அவனுக்கு கொடுத்து சித்திரகூடத்தில் இருந்தான். சித்திரகூட பர்வதத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தானே அந்த ராமபிரானை இன்று இக்காலத்திலே தில்லை நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் திவதேசத்துல, திருச்சித்திரகூடம்ங்கிற திவதேசத்துல கண்குளிர காணப்பெற்ற, கண் குளிரும்படியாக கண்டு அனுபவித்து இருக்கக்கூடிய இருநிலர்த்தாருக்கு, இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு இமையவர் நித்திய சூரிகள் எத்தனை ஏறும் நேர் ஒவ்வார் அப்படின்னா சிறிதும் அவர்கள் ஒப்பாக மாட்டார்கள்னு சொல்றார் பதவுரையில. இப்ப வியாக்கியானம் பெரியவாச்சான்களே அற்புதமா காண்பிக்கிறார். தொத்தலர் அப்படின்னா கொத்து கொத்தாக அலரக்கூடிய புஷ்பங்களை உடையதாக இருக்கக்கூடிய சுருண்ட கூந்தலை உடையதாக இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகேயினுடைய அழகு வர்ணிக்கப்படுறது. ஏன் இதை வர்ணிக்கணும் அப்படின்னா தன்னுடைய அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய விதத்தாலும் அழகாலும்
சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரதனை தன் வசப்படுத்தி இருக்கா அவள். பெண் பிள்ளைக்கு வசப்பட்டுடான் தசரதன். ஏன்னா அவள் அழகு அப்படிப்பட்டதா இருக்கு. அவளுடைய அலங்காரம் அப்படிப்பட்டதா இருக்கு. அவளுக்கு மயங்கி இருக்கான். வசப்பட்டு இருக்கும்படியா இருக்கான். அப்படிப்பட்ட கைகேயி என்ன பண்றா? தன் வசமாக்கி கைகேயி சொல்லால் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தகப்பனார் சக்கரவர்த்தியை தசரதரை பார்க்க வருகிறார். பார்த்தா தசரதர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அங்க அப்படியே சுருண்டு விழுந்திருக்கார். பேசுறது யாரு? கைகேயி தான் பேசுறா. தசரதர் வாய் திறக்காது இருக்கிறச்சே கைகேயி பேசுறா. பிள்ளாய், ஏ ராமரே, ஏ பிள்ளாய், உங்கள் ஐயர் அப்படின்னா உன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி உன்னை காடேறப் போகச் சொல்லான் என்றான். உன்னை காட்டுக்கு போகும்படியா சொல்லிட்டாப்பா அப்படின்னு கைகேயி வார்த்தை சொன்னான். பெருமாள் சொல்றார், அம்மா அப்பா சொல்லணுங்கிறது இல்ல, நீரே காட்டுக்கு போன்னு சொன்னா கூட உம்ம சொல்படியும் போவேன் அப்படின்னு எம்பெருமான் வார்த்தை சொன்னான். கைகேயி சொன்ன வார்த்தையாலே எம்பெருமான் என்ன பண்றான்? தொன்னகரம் துறந்து முதல் நாள் ராஜ்யாபிஷேகம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு முடிவாச்சு. எம்பெருமான் உள்ளே நுழைகிற பொழுது ராஜ்யாபிஷேகம்னு நினைச்சிட்டு வெளியில வரச்சே பட்டாபிஷேகம் கிடையாது, கானகத்திற்கு போக வேணும் அப்படின்னு முடிவாரச்சே. எம்பெருமான் எப்படி இருக்கு அவன் திருமுக மண்டலம்? அப்போதளர்ந்த தாமரை ஒத்திருக்கக்கூடிய திருமுக மண்டலம் தான் எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மேன்மை. எந்த இடத்திலையும் மனசு விகாரம் அடையறதே இல்லை எம்பெருமானுக்கு. இப்ப என்ன பண்றான் எம்பெருமான்? தொன்னகரம் துறந்து மிக பழமையதாக இருக்கக்கூடிய அயோத்திங்கிற இந்த தன்னுடைய ஊரை துறக்கும்படியாக ஆகிறான் எம்பெருமான். அதை விட்டு அப்படின்னா இவள் சொன்னாள் என்று போகைக்கு பிராப்தி இல்லாமையை காட்டுகிறது அப்படின்னு இங்க வார்த்தை எடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படின்னா துறை கங்கை தன்னை அப்படின்னு இவள் சொன்னாங்கிறதுக்காக போகணுங்கிறது இல்லை. எம்பெருமானே தானே சன்னியசித்து இதை விட்டு புறப்படுகிறான். துறை கங்கை தன்னை, கங்கையில என்னுடைய துறையை எம்பெருமான் என்ன பண்றான்? பக்தியுடை குகன் கடத்த, பக்தியோடு கூடியிருக்கக்கூடிய குகன். எம்பெருமானுக்கு தம்பிமார்கள் எல்லாரிடத்திலேயும் ரொம்ப சிநேகம். லக்ஷ்மண பரத சத்ருகனர் மூவரிடத்திலேயும் பரமஸ்நேகம் எம்பெருமானுக்கு. ஆனா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தை காட்டிலும் குகனிடத்திலே ஸ்நேகம் அதிகம் வச்சானா எம்பெருமான். அதான் சொன்னா அவர்களை பார்த்து, குகனை பார்த்து மோடு ஐவராக ஆனோம் அப்படின்னு வார்த்தை சொன்னான். அப்ப பிரிந்தால் பிரிவு தரிக்க முடியாதபடி இருக்கக்கூடியவனாக அவனிடத்திலே பிரேமம் பண்ணினான் எம்பெருமான். எம்பெருமான் நியமித்து நில்லுன்னு சொன்னா நிற்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன். அது மேல பரதாழ்வான கூட சந்தேகப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய குகப்பெருமாள். அப்படி ஒரு சிநேகத்தோடு கூடியவன். அவன் என்ன பண்றான்? குகப்பெருமாள், ஸ்ரீ குகப்பெருமாள்னு கொண்டாடுற ஆச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானை கங்கையை கடத்த, அந்த கங்கையை தன்னுடைய ஓடத்திலே தன்னுடைய ஆட்களை கொண்டு எம்பெருமானை கங்கையை கடப்பதற்கு உதவி பண்றான். உடனே அங்கேருந்து எம்பெருமான் எங்க போய் சேர்க்கிறான்? வனம் போய் புக்கு, மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனத்திலே போய் புகுந்தான். இதை கேள்விப்பட்டு வந்த பரதன் ரொம்ப அழுது கதறி தன்னுடைய தாய் கைகேயியை பார்த்து கோபப்பட்டு, இப்படியா பண்ணுவ? ஏன்னா அவள் சொன்ன வார்த்தை ராஜன்னு சொன்னான். பரதன் வரச்சே கேட்ட உடனே துடிச்சுட்டான். ஐயோ என்னாச்சு? நகரமே நரகமா இருக்கே, அயோத்திய நகரமா தெரியலையே, இது எல்லாரும் சோகத்துல இருக்காளே, என்னாச்சுன்னு சொன்ன உடனே தந்தை மரணித்தார், அதோட கூட இல்லாத அண்ணன் காட்டுக்கு போனான்னு உடனே பரதன் கதறி அழுகிறான். ராஜ்யாபிஷேகம் செய்து கொள்ளுன்னு சொல்லி வசிஷ்டர் அவனுக்கு சொல்ல, வசிஷ்டரே நீர் பெரியவர், நம்முடைய அரச பரம்பரையிலே சூரிய வம்சத்திலே யாரேனும் ஒருவர் பெரியவர் உயிரோடு இருக்கிற பொழுது சின்னவர் பட்டம் ஏற்றிருக்காரான்னு கேட்டார். ஏன்னா நமக்கு எது பிரமாணம்? சிஷ்டாச்சாரம் பிரமாணம், மேலையார் செய்வனர்கள். அந்த சிஷ்டாச்சாரம் பிரமாணம் ஏதான் நடந்திருக்கான்னு கேட்டார். இல்லேன்னுட்டார் வசிஷ்டர். அப்ப இவர் என்ன சொன்னார்? நானும் பட்டம் ஏத்துக்க மாட்டேன். என்ன பண்ண போறேன்? நேரா போய் எங்க அண்ணா ராமபிரானை போய் பிரார்த்திக்க போறேன். வாரும் நீரும் திரும்பி வந்துடும் அப்படின்னு பிரார்த்திக்க போறேன்னு பரதனானவன் இங்கேருந்து புறப்படுகிறான். தான் ஒருவனாக சென்றால் எம்பெருமான் ஒத்துப்பானோ மாட்டானோங்கிறதுக்காக ஊரையே அழைத்து கொண்டு போகிறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறான். ஆடு மாடு கோழி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சுட்டு போறான். அது மட்டும் இல்லாத புல் பூண்டுகள் கூட அதை எடுத்துட்டு போறான். ஏன் பெருமாளே உன்னை பிரிந்து எல்லாம் வாடி இருக்கு, நான் மட்டும் அழல, இவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறா திரும்பி வாரும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பதற்காக பரதன் இங்கேந்து போறான்.
ஸ்ரீராமாயணத்திலே அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். பரதனுக்கு அப்படி புறப்பட்டு போன பரதனுக்கு அவன் பிரார்த்திக்க பெருமாள் திருவடிகளிலே எம்பெருமான் என்ன பண்றார்? அவனுக்கு பாதுகம் அரசு மீந்து பெருமாள் வரமாட்டேன்னு எத்தனை கதறி அழுதான் பரதன். நீர்தான் வரணும், நீர்தான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். முடியாதுப்பா பரதா, தகப்பனாருக்கு வாக்கு கொடுத்தேன், அதன்படி நான் நிலை நிற்பேன். நீ என்ன பண்ணு? நீ போய் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. இந்த ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன்பா அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் பரத நம்பிக்கை அழகா. அது மட்டும் இல்லாத தன்னுடைய பாதுகைகளையும் சேர்த்து கொடுக்குறான் எம்பெருமான். இந்த பாதுகளை கொண்டு நீ ராஜ்யம் பரிபாலனம் பண்ணு அப்படின்னு பரதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து போந்தான். அது மட்டும் இல்ல, சித்திரக்கூடத்துல இந்த எம்பெருமான் அப்படி கொடுத்துட்டு சித்திரக்கூடத்துல எழுந்தருளி இருந்தானே, அதை காணப்பெறாது இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு மனசு வருத்தப்படுறது. அப்ப என்ன பண்றார்? அந்த திருச்சித்திரக்கூடத்துல எம்பெருமான் அந்த காட்டுல இருக்கிற சித்திரக்கூடங்கிற காட்டுல இருக்கிறத பார்க்க முடியலையோ இல்லையோ, இப்ப திருச்சித்திரக்கூடங்கிற திவ்ய தேசத்துல போய் கண்களால கண்டு அனுபவிக்கலாம். எத்தனையும் கண் குளிர தன்னை காணப்பெறாது இருக்கக்கூடிய விடா இருக்குமே, கண்களுக்கு அப்படி தாகம் இருக்குமே, அதெல்லாம் குளிரும்படியாக அது போகும்படியாக காணப்பெற்ற வெறும் சும்மா திருச்சித்திரக்கூட திவ்யதேசமா அப்படின்னு காதுல கேட்டு இல்ல, நேரா போய் திவ்யதேசத்துல கண்களால குளிர பருகி அனுபவிக்கிறாளே. அப்படிப்பட்ட இருநிலத்தாருக்கு அப்படின்னா உகந்த அருளின நிலங்களை தேசங்களை ஸ்லாக்கியமாக பூமியில் உள்ளாருக்கு, உகந்து அருளின தேசங்களை உடைய பூமியில் உள்ளாருக்கு. அப்படின்னா இந்த பூமி ஸ்லாக்கியமான பூமி, கொண்டாடப்பட வேண்டிய பூமி இது. ஏன்னா இங்கதானே திவ்யதேசங்கள் எல்லாம் இருக்கு. உகந்து அருளின நிலங்கள் எல்லாம் இங்கதானே இருக்கு. 106 இங்கதானே இருக்கு. இந்த பூமியில தானே, பாரத தேசத்துல தானே இருக்கு அத்தனையும். அப்படிப்பட்ட இந்த நிலத்திலே வாழக்கூடியவர்களுக்கு இமையவர் மேல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் சமமாவர்களா? அவர்கள் எப்படி இருக்கா? நித்திய சூரிகள் சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் எம்பெருமானையே கண்களால கண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒப்பாவார்களா அப்படின்னா ஒப்பாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார் அழகா. அவர்களுக்கு அதுவே யாத்திரையா இருக்கலாம். ஆனா இவர்களுக்கு வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கு. அவற்றை துறந்து எம்பெருமான் இருக்கக்கூடிய திருச்சித்திரகூட திவ்யதேசத்துல வந்து சேவிக்கிறாளே, இவர்களே ஸ்லாக்கியர்கள், கொண்டாடப்படக்கூடியவர்கள்னு காண்பிச்சார். அடுத்தது 5வது பாசனம். வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மரிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் தலைவனக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே. இந்த 5வது பாசுரத்திலே எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய அற்புதமான செயல் அங்கே கானகத்திலே எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய செயல் என்ன? விராதனுங்கிறவனை கொன்று போட்டான் எம்பெருமான். அது மட்டும் இல்லையா, கரதூஷணாதிகளை வதம் பண்ணி போந்தான் எம்பெருமான். அது மட்டுமா, மாரீச்சன்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கனை கூட மாயா மிருகமா வந்தானே, ஒரு மானாக வந்தானே, அவனையும் கொன்றானே. அந்த எம்பெருமானை வாழ்வார் எங்க சேவிச்சுக்கிறார்? திரு சித்திரகூடம் தன்னுள், திரு சித்திரகூடத்துல, தில்லைநகர் திருச்சித்திரகூடத்திலே இந்த ஆழ்வார் சேவித்து சத்தை பெறுகிறார். அற்புதமா அப்படிப்பட்ட திவதேசமானது இது காண்பிக்கிறார். பாக்கியமுடைத்தாயிற்றுன்னு கொண்டாடுறார். இது 5ஆம் பாட்டு. வியாக்கியானிக்கிறார் பெரியவார் சான்பிள்ளை. வலிவனக்கு அப்படின்னா எதிரிகளுடைய வலிமையை தோற்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, மலை போல இருக்கக்கூடிய, நல்ல பலம் பொருந்தி இருக்கக்கூடிய தோள்களை உடையவனாக இருக்கக்கூடிய விராதன். அந்த விராதனை கொன்று முதல்ல எம்பெருமான் அந்த விராத வதம் தான் பண்றான் கானகத்துல போர்ச்சு. ரொம்ப அதிசயமா இருக்கக்கூடியது. பிராட்டிய ராவணன் அபகரித்து கொண்டு போகிறான். அதெல்லாம் இங்க வர்ணிக்கிறார் காண்பிக்கிறச்சே. இங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இங்க தெரிவிக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை பார்க்கலாம். அதாவது விராதன்கிற ஒரு அரக்கனை கொன்றது
வந்தமிழ் மாமுனி கொடுத்த வந்தமிழ் மாமுனி யாரு தெரியுமா? அகஸ்தியர். தமிழ் மாமுனிவராக இருக்கக்கூடிய அகஸ்தியர் எம்பெருமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப பார்ப்பதற்கே அழகாக இருக்கக்கூடிய அந்த வில்லை வாங்கி தலைவனுக்கு நோக்கரக்கி அப்படின்னு காண்பிக்கிறார். சூர்ப்பனகைன்னு சொல்லக்கூடிய அரக்கியினுடைய மூக்கை எம்பெருமான் அறுத்து போட்டான். மூக்கை அப்படி வாங்கி நின்றான் அப்படிங்கிறத இங்க காண்பிக்கிறார் ஆச்சரியமா இந்த பாசுரத்துல. அப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் பண்றான் பெருமான் பண்ணி இருக்கக்கூடிய செயல் அப்படின்னா, பெரிய மலையாக இருக்கக்கூடிய பெரிய பலம் பொருந்தி இருக்கக்கூடிய விராதனை கொன்றது. அதற்கு மேலே அகஸ்தியர் கொடுத்த வில்ல கொண்டு எம்பெருமான் சூர்ப்பனகையின் மூக்கை அறுத்தான். அந்த விற்த்தாந்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சூர்ப்பனகை அழகான ஒரு உருவத்தை கொண்டு வந்து பெருமாள் இடத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்க, பெருமாள் இல்ல இல்ல நான் இங்க கல்யாணம் ஆனவன் ஏற்கனவே, என் மனைவி அங்க இருக்கா பாரு, இதோ இளைய பெருமாள் அவர் தான் கல்யாணம் ஆகாதவர் லக்ஷ்மணன், அவரை போய் பிடிச்சுக்கோ என்று சொல்ல, அவள்கிட்ட போய் நிற்க, அவனிடத்திலே போய் இவள் போய் நிற்க, அவன் சொல்றான் லக்ஷ்மணன், ஐயோ நான் ரொம்ப அடிமையாக தொழில் புரியக்கூடியவன், நீ வந்தா நீயே என்னோட சேர்ந்து அடிமை தொழில் பண்ணணும், எங்க அண்ணாதான் ராஜா, அவரையே போய் கேடுன்னு சொல்ல, திருப்பி ஓடி வந்து பெருமாளிடத்துல கேட்க, பெருமாள் இல்ல இல்ல முடியாது, நான் தான் கல்யாணம் ஆனவன்னு சொல்றேன், இப்ப இப்படி மாத்தி மாத்தி பண்ண, ஓ அது சீதை இருக்கிறதுனால தானே அவளை விழுங்க போகிறேன்னு சொல்ல, அப்ப பெருமாள் லக்ஷ்மணா அவளை மூக்கறுத்து விடு அப்படின்னு சொல்ல, மூக்கையும் காதையும் அறுத்து போட்டான் லக்ஷ்மணன். அதான் இங்க காண்பிக்கிறார் அழகா. அந்த சூர்பனகையருடைய மூக்கை அறுத்து அவள் உடனே நேரா போய் கதறாங்க. கரதூஷணாதிகள்கிட்ட போய் சொல்லி நிற்கச்சு அவர்கள் பெரும் படையோடு வந்து நிற்கிறான். இது யாருமா உனக்கு இப்படி பண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டு, ஏன்னா அருந்த மூக்கோட வர, அருந்த காதோட வர, அப்படியே ரத்தம் கொட்டுறது. யாருமா உன்னை எப்படி பண்ணான்னு அங்க சொல்றா சூர்பனகை, தருணோ ரூப சம்பன்னோ சுமாரோ மகாபலு அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா பெருமாள். யாராவது இப்படி மூக்க அறுத்தவாளை வர்ணிப்பாடா? அதான் எம்பெருமானின் மேன்மை. ராமஹ இல்லையா, ரமய தீதி ராமஹ, எல்லாரையும் தன் அழகாலே மயக்குபவன் எம்பெருமான். மயங்கி வர்ணிக்கிறா இவள். அந்த கரதூஷணர்கள் கேட்டு பெரிய ஒரு ஆரவாரத்தோட சண்டையிட வருகிறார்கள். கோபத்தோட வரா பெருமாளிடத்திலே சண்டையிட்டு, பார் என்ன பண்றேன், சூர்பனகை மூக்கை அறுத்தியா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அந்த கரதூஷணாதிகள் அத்தனை பேரையும் 14,000 பேரை தான் ஒருவனாக இருந்து வதம் செய்தான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியம். அத்தனை பேரையும் வதம் செய்தான். வந்து அப்படி நிக்கிறான் வெளில பிடிச்சிட்டு. சீதா பிராட்டி வெளியிலேன்னு வந்து பாக்குறான். பெருமாள் வதம்லாம் முடிச்சுட்டு திருமேனியில நிறைய காயங்கள் இருக்கு. நேரா குடிசைக்கு போலாம் இல்லையோ, அவர் எழுந்திருக்கக்கூடிய பர்ணசாலையில போக மாட்டேங்கிறான், வெளியில நிக்கிறான். சீதா பிராட்டி தூரக்கேந்து பாக்குறாய். சீதா பாத்தியா அப்படின்னு எம்பெருமான் கண்ணால கேட்கறான். ஏன்னார், அன்னைக்கு சொன்னேன் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்னு என்ன காட்டுக்கு கிளம்பரிச்சே, சச்ச நீர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, வெறும் ஆணுடைய உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொன்னாயே என்ன, இன்னைக்கு ஆண்மகன்றத நிரூபித்தேனே பாத்தியா, நான் ஒருவனா இருந்து அத்தனை பேரையும் வதம். உடனே பிராட்டி பார்த்து கொண்டாடுறா. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே. அற்புதமான பாசுரம். ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி அருளுகிறாராங்க. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், எம்பெருமான பார்க்கிறான். எப்படிப்பட்டவன் அவன், சத்ருக்களை எல்லாம் தான் ஒருவனாக இருந்து ஜெயித்த எம்பெருமான். அது மட்டும் இல்ல, மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்பதான் பிராட்டி எம்பெருமானை பார்த்து பபுவ உழலானாள். வியாக்கியானிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஏன் அப்படி சாதிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை? இப்பதான் பிராட்டிக்கு உயிரே வந்து, ஐயோ பெருமாள் யுத்தத்துக்கு போனாரே, என்னாச்சோ என்னாச்சோன்னு பதபதத்து இருக்க, அவள் உயிர் ஊசல் ஆடுறதான். ஆனா எம்பெருமானை இப்ப வெற்றி கொண்டு வந்த எம்பெருமானை பார்த்த உடனே பபுவ அப்படி மனசு உழலானாள். பிராணனே உளரும்படியாக ஆயிடுத்து அவளுக்கு, இருக்கும்படியா ஆச்சு. இப்பதான் பிராணனான திருஷ்டா வைதேகி, ரொம்ப ஆனந்தமாச்சு பிராட்டிக்கு. உடனே ஓடி வந்து என்ன பண்றா, எம்பெருமானுக்கு மருந்து இடுகிறாள். எப்படி மருந்திட்டாள்னா, பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, எம்பெருமான் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பிராட்டி. அப்படி தன்னுடைய தோள்களோட, எம்பெருமான் தோள்களோட சேர்த்து கைகளை கொண்டு ஆற தழுவி எம்பெருமான் திருமேனியில காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டாள் என்று வியாக்கியானிக்கிறார் ஆச்சாரியர்கள் எல்லாம். இது ஒரு பக்கம். அதை தாண்டி அடுத்தது, இதை கேட்ட ராவணன் பொறுக்க முடியாதபடி சிலைவன கிமான் மறிய வெய்தான் தன்னை, அது கேட்டு இந்த ராவணன் மாரீசனை மானாக போகும்படியாக செய்து, மாரீசன் போக மாட்டேன்னு சொல்ல, இல்ல இல்ல போய்த்தான், இல்ல நானே உன்னை கொண்டுடுவேன்னு சொல்ல,
சரி இவன் கையால சாவறதுக்கு எம்பெருமான்ட்ட போலான்னு புறப்பட்டு வந்துட்டான் அந்த மாரீசன். அந்த மாயாமிருகமா மாயமாக இருக்கக்கூடிய ஒரு மானாக இருந்து பிராட்டியின் மனதிலே ஆசையை தூண்ட, பிராட்டி எம்பெருமானிடத்திலே இந்த மாயாமிருகம் வேணும்னு கேட்க, எம்பெருமான் அதை துரத்திச் செல்ல, லக்ஷ்மண முனியை கூட வச்சுட்டு போக, "பாத்துக்கோப்பா பிராட்டியன்னு" சொல்லிட்டு போக, அந்த மாயாமிருகத்த தேடி போய் ரொம்ப தூரம் தாண்டி போறச்சே, அம்பெய்கிறான் எம்பெருமான். அதன் பேர்ல பட்டு அந்த மாரீசன் ராமனுடைய குரலிலே கத்துகிறான். பெருமாள் எந்த குரல்ல சொல்லுவாரோ அப்படி, "ஹே சீதை, ஹே லக்ஷ்மணான்னு" கத்துறான். இத கேட்டு சீதை பயப்படுறா. பயப்பட்டு லக்ஷ்மணனை இங்கேருந்து போகும்படியாக சொல்ல, லக்ஷ்மணனும் ஒரு கோடிட்டு சென்றார். கேட்க மாட்டேங்கிறா பிராட்டி. போயே தீர வேண்டும் என்று சொல்ல, லக்ஷ்மணன் புறப்பட்டு போக, அண்ணாவுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்னாலும் கேட்கல. ஒண்ணும் ஆகாது. இந்த சமயத்துல பெருமாளும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை. அப்ப ராவணன் வந்து சீதையை அபகரித்துக் கொண்டு செல்கிறான். புஷ்பக விமானத்தில் அபகரிச்சுட்டு போறான். அது வரைக்கும் அங்க தெரியறது. சிலைவனக்கி ஆண்மரிய வெண் கொண்டான் தன்னை அப்படின்னு காண்பிக்கிறார். அந்த பிரியல்ங்கிறது அடுத்தது இன்னும் காண்பிக்க போறார் 6வது பாசுரத்துல. இப்ப இந்த பாசுரத்துல அந்த மாரீச்சனை எம்பெருமான் கொன்றான் அப்படிங்கிறத வரைக்கும் காண்பிச்சு, திலை நகர் இத்தியாதி அப்படின்னா, பெருமாள் ஸ்ரீ ராமாயணத்துல இடத்திருக்கிற வித்தாந்தங்களை எல்லாம் பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடிய நாம், அது பிரயோஜனம் இல்லையே, ஐயோ அப்படி இல்லையேன்னு சொல்லும்படி வருத்தப்பட்டு இருக்கிறச்சு, இப்பொழுது அது பிரயோஜனம் ஆகும்படி பெறத் தொழுது வாயுண்ட பிரயோஜனம் பெற ஏத்தவல்லார் அப்படின்னா, கை பெற்ற பிரயோஜனம் கூப்பவல்லார், வாய் பெற்ற பிரயோஜனம் ஏத்தவல்லார்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் யாருன்னா தவமுடைத்து தரணி தானே. இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல, அதாவது திருச்சித்திரக்கூடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை வாயால பாடி கையால தொழுது ஏத்தி அவன் இருக்கக்கூடிய இடத்துல போய் சென்று சேவிக்கலாரே, அவர்களுக்கு இந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய பூமி இருக்கே, நடந்து போகக்கூடிய இந்த பூமி அவர்கள் பாதம் படுவதாலே எப்படி இருக்குன்னா, இந்த பூமி பாக்கியத்தை உடையதாயிற்றுன்னு சாதிக்கிறார். இப்பொழுது 6வது பாசனம். தனமருது வைதேகி பிரியலுற்று தளர்வெய்திச்சடாயுவை வைகுந்தத்தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சிடமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன் இனி அந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையே ஏத்தினேனே. அற்புதமான பாசுரம். இதுல பிராட்டியை பிரித்திருக்கக்கூடிய விருத்தம் இதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா ஹனுமான் அனுப்புறாரே இலங்கைக்கு அனுப்பிச்சு, ஹனுமான் அந்த இலங்கையை எரிக்கிறாரே, அது வரைக்கும் இருக்கக்கூடிய அர்த்தத்தை காண்பிக்கிறார் ஸ்ரீராமாயணத்துல. தான் அமருவு அப்படின்னா, பிராட்டியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா, எம்பெருமானுக்கு செல்வமாக விளங்கக்கூடியவள் பிராட்டி. நமக்கெல்லாம் செல்வம் எம்பெருமான்னு நினைக்கிறோம். ஆனா அவனுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவள் தான் பெரிய பிராட்டியா. சீதா பிராட்டி அவள் எப்படி இருக்காருன்னா, அவளுடைய திருமலை தடத்தினுடைய அழகாலும், அவள் பிறந்திருக்கக்கூடிய குலப்பிறப்பாலும் ஏற்றத்தாலும் எப்பொழுதுமே பிரிவுங்கிறத தாங்க முடியாதபடி இருக்கக்கூடியவள் பிராட்டி. அகலகில்லேன் இறையும் அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா இப்படின்னு சொல்றான். நித்திய அனபாயினி அப்படின்னு பேர். பிராட்டி ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானை விட்டு பிரிய முடியாதபடி இருக்கக்கூடியவள். ஆனா அந்த பிரியத்தகாத பிராட்டிய கூட பிரித்த பையன் மகா பாபி ராவன். அந்த பிரிவாலே பெருமாள் என்னாச்சு, தம் அளவிலே நோவுபட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார் எம்பெருமான். ஐயோ பிராட்டியை பிரிஞ்சுட்டோம், யாரோ அபகரிச்சுன்னு போயிட்டாலே அப்படின்னு எம்பெருமான் வாடி வருந்தி நிற்கிறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிராட்டியை தேடத் தொடங்குகிறான். எங்க போயிருக்கா அப்படின்னு தேடிண்டே போறச்சேதான் ஸ்ரீராமாயணத்துல அற்புதமான செயல்கள்லாம் நாம் பார்க்கிறோம். அங்க ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள். பெரிய உடையாரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம். ஜடாயுன்னு சொல்லக்கூடியவர் தான் பெரிய உடையார். அந்த பெரிய உடையார் ராவணன் பிராட்டிய அந்த புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறச்சே ராவணனோட சண்டையிட்டு சிறகுகள் எல்லாம் ராவணனாலே வெட்டப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக கீழே விழுந்து கிடக்கிறார். ஜடாயு பெருமாள்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றது. இதை கேட்ட பெருமாள் ரொம்ப வருத்தப்படுறார். உயிர் பிரியறது அந்த ஜடாயு மகாராஜருக்கு. பெரிய உடையார்னு பேரு சம்பிரதாயத்துல. தன்னுடைய தகப்பனார் ஸ்தானம். ஏன்னா தகப்பனாரோட நண்பராக இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து கொண்டாடி பெருமாள் இப்ப உபகாரம் பண்ணாரே நமக்காக, உயிர் போகும்னு தெரிஞ்சு கூட ராவணனோட சண்டையிட்டாரே இந்த ஜடாயு மகாராஜர். எத்தனை பெரிய கைங்கரியம் யாருக்காவது வருமா? நமக்கு என்னப்பா, முதல்ல நமக்கு சேஃப்டி என்னப்பா, நாம நன்னா எப்படிப்பா இருப்போம், அதெல்லாம் அவ யாரோ பெருமாளே பார்த்துப்பா இருப்பா அப்படின்னு விட்டு போகாத, உயிர் போகும்னு தெரிஞ்சு கூட ராவணன் செய்கிற தவறை தட்டி கேட்பேன் என்று சண்டையிட்டு நின்றாரே ஜடாயு மகாராஜர்.
போர் புரிந்தாரே, பகவத் கைங்கரியத்துக்காக உயிரை கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு தன்னேற்றவர். எம்பெருமான் திருவுள்ளத்திலே ரொம்ப கொண்டாடப்பட வேண்டியவர் ஜடாயு மகாராஜ். ஒரு பக்ஷி தான். ஆனா அவர் செய்த செயலை பார்த்தா எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாடும்படியாக இருந்தது. ஆகையால என்ன பண்றாருன்னா, ஜடாயு மகாராஜருக்கு தானே கடைசி சரம கைங்கரியங்களை பண்ணுங்க. அவருக்கு கடைசி காலத்துல இருக்கக்கூடிய சடங்கெல்லாம் பகவான் பண்றான். எப்படி பண்றான்? பிரம்மமே சம்ஸ்காரம் பண்ணுகிறான். பண்ணி ஜடாயுவுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? தன்னுடைய வைகுந்தத்தை கொடுக்கிறான் பெருமான். வைகுந்தத்தே தீ ஓம். வைகுந்தத்துக்கு இந்த ஜடாயுவானது நேரா வைகுண்டத்துக்கு போக வேண்டியதுன்னு சேர்க்கிறான். இத பத்திலாம் அழகான விசாரங்கள் இருக்கு. பெருமாள்னா ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுக்க முடியும்? ஒரு ராஜா கேட்க அது அழகா நம்பிள்ளை சொல்ற சமாதானத்தை தெரிவிச்சார். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் ஆச்சரியமா சத்தியேன லோகான் ஜெயதி. இந்த சத்தியத்தாலே எல்லா உலகங்களையும் ஜெயித்தவன் பெருமான். ஆகையாலே ஜடாயுவுக்கும் மோட்சத்தை தந்தருளினான் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? இந்த ஜடாயு செய்த கைங்கரியத்துக்கு எம்பெருமான் கொடுத்தது மோட்சம். ஒரு பறவைக்கு கிடைச்சது. அதற்கு மேலே தனமருவுன்னு சொன்னா எம்பெருமானுக்கே தனமானவள் பிராட்டி. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது விஷ்ணு ஸ்ரீ. விஷ்ணுவுக்கு ஸ்ரீயாக இருக்கக்கூடியவள், மகாலட்சுமியானவள், தனமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு காண்பிக்கிறார். அதற்கு மேலே வனமருவு கவியரசன் அப்படின்னா குபம். அதாவது கபின்னு சொன்னா குரங்கு. குரங்குக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் வாலி. அந்த வாலிக்கு அஞ்சு இந்த இடத்துல வாலி கவியரசன்கிறது சுக்ரீவனை குறைக்கிறது. அந்த வாலிக்கு அஞ்சு குரங்குகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனானவன் என்ன பண்றான்? எங்கேயோ காட்டுல மறைஞ்சு வாழறான். அந்த சுக்ரீவனோட எம்பெருமானுக்கு ஒரு சக்கியம் உண்டார். ஹனுமான் வந்து பார்க்கிறார், அழகா பெருமாளோட பேசுறார். பெருமாள் ஹனுமார் பேசுகிற வார்த்தையை கேட்டு கொண்டாடுறார். என்னமா பேசுறார், என்னமா பேசுறார். ருக்வேதம் அறிஞ்சவாளால, சாமவேதம் அறிஞ்சவாளால, எதிர்வேதம் அறிஞ்சவாளால, அதர்வன வேதம் அறிஞ்சவாளால, வியாக்கரணம் சிறந்தவர்களால கூட இவ்வளவு அழகா பேச முடியாது. என்னமா பேசுறாரு. வாக்மீ ஸ்ரீமான்னு கொண்டாடுறார் ஹனுமான பார்த்து ஆஞ்சநேயர். அவருடைய சம்பந்தத்தாலே சுக்ரீவனோட சக்கியம் ஏற்படுகிறது. அந்த சுக்ரீவனுடைய ஸ்நேகத்தோடு கூட எம்பெருமான் பண்றான் அழகா. என்ன காரியம் பண்றான்? வாலியை வதம் செய்து, வாலியை எம்பெருமான் வதம் செய்து போருகிறான் சுக்ரீவனுக்காக அப்படின்னு காண்பிக்கிறார். இலங்கை நகர். அதற்கு மேலே சுக்ரீவனோட சேர்ந்து கொண்டு எம்பெருமான் ஒவ்வொரு ஊர்களுக்கு அனுப்பி தேடி பார்க்க சொல்லுகிற பொழுது ஹனுமானை இலங்கை நகருக்கு அனுப்பும்படியாக இருக்கிறது. ஏன்னா 100 யோஜனை தாண்டி போகணும், திரும்பி வரணும் அங்கேருந்து. யாருக்கு அதற்குண்டான திறமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஹனுமாருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட திறமை இருக்கிறது. வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான். இலங்கை நகரிலே இருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு தலைவனாக விளங்கி இருக்கக்கூடிய அந்த ராவணன் மகாபாபி. அவனுக்கு ராட்சசோ ராட்சசேஸ்வரா அப்படின்னு பேர். ராவணோ நாம துருவிருத்தோ ராட்சசோ ராட்சசேஸ்வரா. ராவணன் என்று கெட்ட பயன். ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் ஒரு அபிமானத்துல இருக்கான். என்ன போல ஒருவன் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு எனக்கு நிகர் யாருப்பா, நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய அவனை, அவனுடைய சீற்றமும் கோபமும் அடங்கும்படியாக பெருமாள் செய்த காரியம் என்ன? இந்த ஹனுமானை அனுப்பி, திருவடின்னு பேரு ஹனுமானுக்கு. ஹனுமார் போய் குதிச்சு அங்க லங்கையில ரொம்ப ஆச்சரியம். அவர் பண்ண செயல்கள் எல்லாம் சீதா பிராட்டி அசோகவனத்துல பார்த்து அவள் சோகத்தை போக்கி பெருமாள் அனுப்பி இருக்காருன்னு சொல்லி அவரிடத்துல எம்பெருமான் கொடுத்து வந்திருக்கக்கூடியதை கொடுத்து அழகா சீதா பிராட்டி இடத்திலே அவன் அனுமதி பெற்று அவனை உடனே அங்கேருந்து பிடிக்கும்படியாக ஏற்பட ராவனுடைய சபைக்கு போய் அங்க ஹனுமான் அப்படி உயர்ந்து நின்று பெருமாளின் பெருமைகளை பறைசாற்றி கடைசியா ராவணன் அந்த தூதுவனாக வந்த ஹனுமன் பாலிலே தீயை வைத்து விட சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தாலே சீதோபவ குளிர்ச்சியா இருக்கட்டும், அந்த நெருப்பு சுடாம இருக்கட்டும்னு சொன்னான். சீதை பரம பதிவிரத்தை சொல்ற ஒரு வார்த்தை அப்படியே கேட்கும். நெருப்பு சுவாவம் மாறி போயிடுது. தண்ணீரின் சுபாவமா எடுத்து குளிர்ந்ததா மாறிடுது அந்த நெருப்பு. இப்படி சீதை ராவணனை பார்த்து ஒரு வார்த்தை நஷ்டோபவன்னா அழிந்து போயிருப்பான். ஆனா அது பண்ணல. ஏன்னா பெருமாள் வந்து தன்னை மீட்க வேண்டும். பாரம்பரியமே ஸ்வரூபமாக உடையவள் இல்லையா? ஆகையாலே இருக்கா. அப்ப
ஹனுமான் என்ன பண்றாரு? என் வாலியா நெருப்பு வைக்கிற, இதோ லங்கை முழுக்க எரிப்பா, லங்கையை முழுக்க எரிக்கும்படியாக செய்தான் அப்படின்னு காண்பித்தார். அந்த லங்கை முழுக்க எரியும்படியாக செய்திருக்கிற எம்பெருமான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? எம்பெருமான் தான். அதான் சொன்னார், சினமடங்க மாருதியால் சுடுவித்தானே. லங்கை முழுக்க சுடுவித்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப எங்க இருக்கார்? தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள். அங்கே இனிதமர்ந்த அம்மானை. யார் அவர்? ராமன் தன்னை. அவரை ஏத்துவார் இணையடி. அவரை எம்பெருமானை துதிப்பவர்களுடைய திருவடிகள் இருக்கே, அந்த இணையடியே ஏத்தினேனே, அவ்வினையடிகளையே அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணினேனே, அந்த திருவடிகளையே அடியேன் கொண்டாடினேனே அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். அடுத்தது 7வது பாசுரம். உரை கடலை அடலம்பால் மருகவை குலை கட்டி மருகரையை அதனால் ஏறி எரிநடுவேன் அறக்கருடும் இலங்கை வேந்தன் இன்னுயிரு கொண்டு அவன் தம்பிக்கு அரசு நீந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வந்தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையெல்லாம் அரசாக எண்ணினேன் மற்றரசுதானே அப்படின்னு காண்பிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. 7ஆம் பாசுரத்திலே எம்பெருமான் செய்திருக்கக்கூடிய உயர்ந்த வீரச் செயல் அப்படின்னா, பிராட்டியை கொண்டு போய் மீட்டு வந்து நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு செயல் வர்ணிக்கிறார் ஆச்சரியமா. உரை கடலை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. குறை கடலை அப்படிங்கிறார். அப்படின்னா, கோஷத்தை உடைத்தா இருக்கக்கூடிய கடல் இருக்கே, அந்த கடல் சமுத்திரம் தான் நடுவுல இருக்கு இலங்கை மாநகருக்கு போவதற்கு. அந்த சமுத்திரத்தின் மேல அம்பை விட்டு எம்பெருமான் என்ன பண்றான்? அடலம்பால் மருக வெய்து குலை கட்டி. ஆச்சரியம். அதற்கு மேலே அம்பை எய்து குலை கட்டி. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டு தரங்கனி கருற்ற செலவிலா அணிலும் போலேன் அப்படின்னு எம்பெருமான் ஆச்சரியமா அதற்கு மேலே ரொம்ப அற்புதமான குரங்குகளை கொண்டு மலைகளை கொண்டு வந்து போட செய்து அணைகளை கட்டினானே, அந்த அணை கட்டி. அதான் குலை கட்டின்னு. முதல்ல கடல்ல சென்ற சரணாகதி பண்ண விபீஷணன் வந்த உடனே எம்பெருமான் விபீஷணன் சொல்றதை கேட்டு, இப்ப இதற்கு முன்பு விபீஷணனும் வந்து சேர்ந்துட்டான். இந்த விபீஷணன் தனக்கு சரணாகதி பலிச்சது. ஏன்னா பரித்தியக்தா மயா லங்கா, என்னால லங்கையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானத்தினுடைய சரணம்னு வந்தேன். எம்பெருமான் ஏத்துண்டார். பெருமாள் கடலை எப்படி கடக்கிறதுன்னு கேட்கறச்சே விபீஷணன், எனக்கு பலிச்ச சரணாகதியை உனக்கும் பலிக்கும். 3 நாள் சரணாகதி பண்ண கடல் ரசன்ட்ட வரல. பெருமாள் கோவம் வந்தது. லக்ஷ்மணா வெல்ல எடுத்துட்டு வா. எப்படிப்பட்ட வில் தெரியுமா? விஷம் தோய்ந்து இருக்கக்கூடிய அம்புகளோடு கூடிய வில்ல கொண்டு வா. இனிமே இந்த கடல்ங்கிற தத்துவமே இல்லாத பண்றப்பார் அப்படின்னு அம்ப எம்பெருமான் அந்த வில்லிலே ஏற்றி விட்டான். இன்னும் விடல. ஓடி வரான் கடலரசன் வந்து எம்பெருமான் திருவடிகள்ல விடறான். சமுத்திரராஜன் யாருக்காக வில்லுன்னா பெருமாள் சொன்னார், உன் எதிரிக்காக தான் சொல்லு. மாத்திட்டார் உடனே. பல ஆயிரம் அடி தூரத்துல இருக்கக்கூடிய அவன் எதிரியை இங்கிருந்து வில்லால் அந்த அம்பால் அழித்தார் எம்பெருமான். பிறகு அணை கட்டி அதிலே அற்புதமான இந்த வானர சைன்யங்கள் எல்லாம் கடந்து போகும்படியாக செய்தான். அதான் இங்க காண்பிக்கிற கொலை கட்டி. ரொம்ப ஆச்சரியம். அதன் மேலே அந்த நல்லா வானங்களை போட்டு அதற்கு மேலே கடல்ல இருக்க மலைகள் எல்லாம், அதாவது நிறைய கற்களை கொண்டு சேர்த்து அதை தூர்த்து என்ன பண்றான்? வழி செய்து அந்த கரையிலே போய் சேர்ந்தான் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கிறார். மறுகரையை அதனால் ஏறி அந்த லங்கையை போல எடையும்படியாக இருந்து எரி நடுவேல் அறக்கரொடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு. ஆச்சரியம். அப்படின்னா சத்துருக்களை எரிக்கக்கூடிய ரொம்ப நெடிதான வேலை உடையவனாக இருக்கக்கூடியவன் யாரு? ராட்சசனாக வேந்தனாக இருக்கக்கூடிய ராவணன். அந்த மகா பாபி ராவணன் இருக்கானே, அவன் தன்னுடைய பிராணனை யாரும் ஒண்ணும் வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த பிராணனை வாங்கி ஹரித்துங்கிற அழகா இன்னுயிர் கொண்டு, தன்னோட இன்னுயிராக பெருசா மதிச்சுட்டு இருந்தானே அந்த ராவணன், அந்த உயிரை வாங்கி அதன் பிறகு என்ன பண்றான் எம்பெருமான்? அவன் தம்பிக்கு அரசு மீந்து. ராவணன் தம்பி யாரு? விபீஷணன். அவனுக்கு இந்த அரசையும் கொடுத்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை பிராட்டியோடு சேர்ந்து எத்தனை காலம் பிரிஞ்சிருந்தான் எம்பெருமான் பிராட்டி. ஐயோ அந்த பிரிவெல்லாம் போம்படியாக மறக்கும்படியாக இனிதமர்ந்தாக பிராட்டியோட சேர்ந்திருந்த அந்த சேர்த்தி தானே நமக்கு உத்தேசியம். பெருமானுக்கே அதான கொண்டாட தகுந்தது. எப்பொழுதும் ஒரு மிதுனமிரே பிராப்தியம் நமக்கு.
அப்படி ஐஸ்வர்யம் உடையவன் தன்னை எங்க பார்க்கிறோம்? தில்லை நகர் இத்தியாதி. அந்த ராஜ்யம் பண்ணி இருக்கிறவன் திருவடிகளை சூடுகையாகிற ராஜ்யம் ஒழிய இப்படி பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து இந்த ராமராஜ்யம் நடத்துறாளே, ஸ்ரீராமராஜ்யம் பிராட்டியோடு சேர்ந்து சீதாராமனாக இருந்து இந்த ராஜ்யம் பண்றாளே, அந்த இருக்கிறவன் திருவடிகளை சூடுகையாகிற ராஜ்யம் இருக்கே, அதை ஒழிய அது அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய சுவாதந்திரியத்தை பார்க்கும் ராஜ்யத்தை ராஜ்யமாக எண்ணேன். பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்து ராஜ்யம் பண்றாளே, அதுதான் ராஜ்யம். மத்தது சுதந்திரமா பண்ணக்கூடிய ராஜ்யம் இருக்கே, அந்த சுவாதந்திரியம் மிக்கதான ராஜ்யம் ராஜ்யமாகவே நினைக்க மாட்டேன். ஆழ்வார் திருவாக்கு குலசேகர பெருமாள். அடுத்தது 8வது பாசனம். அம்பொனடு மதிமாட வயோத்தியை அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்றான் தன் பெருந்தோல் கதை கேட்டு மிதிரை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய்த்தன் சரிதை கேட்டான் தெல்ல நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் ஒன்றே. ரொம்ப அழகான பாசனம். இந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார், இந்த அயோத்தியில எப்படி இருக்கு அம்பொன் இத்தியாதி. இங்க வியாக்கியானம் காண்பிக்கிறார் அழகா. அப்படி எம்பெருமானுடைய திருவபிஷேகம் பண்றதுக்கு சவுதியாக இருக்கக்கூடிய அலங்காரம் எல்லாம் பூர்த்தியா பண்ணி கண்களாலே பார்ப்பதற்கு ரொம்ப தரிசனீயமாக இருக்கக்கூடிய நல்ல ரத்தனங்களாலே சமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாடங்களோடு கூடியிருக்கக்கூடிய திருவயோத்திங்கிற இடத்துல அரசெய்தி எம்பெருமான் ராஜ்யம் புனர் அவாப்தவானு என்னும்படி மீண்டும் இந்த ஜெகத்தெல்லாம் வாழும்படியாக சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் எம்பெருமானுக்காகி அதிலே எழுந்தருளி இருந்து அந்த சமயத்துல அகத்தியன்னா பார்த்தோம் ஏற்கனவே பெருமாள் கொடுத்தாருன்னு தமிழ் முனிவராக இருக்கக்கூடியவர். அவர் அப்படி வராராம். அந்த அகத்தியர் ஸ்ரீராமாயணத்துல கடைசியா அங்க தெரிவிக்கிறது. உத்தர ஸ்ரீராமாயணத்துல அதனுடைய உபோத்காதத்துல அகத்தியன் எழுந்தருளி அப்ப பெருமாளிடத்துல சில சரித்திரங்களை பேசுறான். என்ன சரித்திரம் பேசுறார் அப்படின்னா ராவண சரித்திரத்தை பேசுறார். அவனுடைய பழைய விருத்தாந்தம் எல்லாம் தெரியுமா அவனுக்கு பெருமாளேன்னு சொன்னாராம். அதை இங்க சொல்றார் ஆச்சரியமா ஆழ்வார் தெரிவிக்கிறச்சு. அகத்தியன் அப்படின்னு இங்க வார்த்தை சொல்லி அந்த இடத்துல காண்பிக்கிறார் அழகா. செம்பவள திரள்வாய்த்தன் சரிதை கேட்டான் அப்படின்னு இங்க காண்பிக்கிறார் ஆச்சரியமா. அதாவது இல்ல அரசெய்தி அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்றான் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. அப்படி அகத்தியன் வாயிலாக எம்பெருமான் அந்த ராவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் கேட்டான். ஏன் கேட்கிறாருன்னா வேற எதுவும் பொழுது இல்ல, சரி பொழுது போகல இப்ப இவர் பேசட்டமே அப்படின்னு கேட்டு இருந்தானா எம்பெருமான். இந்த அகஸ்திய பகவான் விண்ணப்பம் செய்ய கேட்டு இருந்தானே. அந்த மித்திரை செல்வி இத்தியாதி இதை சொல்றார். ஜனகராஜனுடைய திருமகளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அந்த மணிவயிறு வாய்க்க பெற்றாள். இந்த ராஜ்யம் அற்புதமா எம்பெருமான் தானும் நடந்தேறி இருக்கிறச்சு. பிராட்டி இடத்திலே யாரோ சில பேர் ஒரு வார்த்தை சொல்ல அவள் மணிவயிறு வாய்த்து இருக்கக்கூடிய சமயத்திலே கானகத்துக்கு போகும்படியாக சொல்ல அப்ப குசலவர்கள் ஆச்சரியமா அந்த 2 பேரும் உள்ள இருக்கிறச்சே பிராட்டியை கொண்டு போய் பிரிந்தான் எம்பெருமான். ஆனா அந்த குசலவர்கள் தாமும் அவதாரம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி இருந்து அவர்கள் இந்த ஸ்ரீராமனுடைய சபைக்கு எழுந்தருளி இருந்து ஸ்ரீராமாயணத்தை பாட ஏன்னா சொல்லி கொடுத்திருக்கார் வால்மீகி பகவான். அந்த ஆசிரமத்துல தானே வளர்ந்தாவா. அவர்கள் ஸ்ரீராமாயணத்தை பாடி நிற்க அதை எம்பெருமான் கேட்டருளினான்கிறத காண்பிக்கிறார். அதான் சொல்றார், தன் பெருத்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள் வாய்த்தன் சரிதை கேட்டான். தன் சரிதையை தானே கேட்டான் எம்பெருமான். யாரை கொண்டு கேட்டான்? தன் குழந்தைகளை கொண்டு கேட்டான். லவகுசர்கள் தன் சரிதையை சொல்ல கேட்டு மகிழ்ந்தான். ரொம்ப ஆச்சரியம். லவகுசர்கள் எம்பெருமானுடைய சரித்திரத்தை சொல்ல எல்லாரும் ஊர்ல இருக்கிறவாள்னா அந்த ராஜசபையில பக்கத்துல எல்லாம் கீழே உட்கார்ந்துட்டு இப்படி கொண்டாடி தட்டிட்டு இருந்தா. பெருமாள் மட்டும் தனித்து சிம்மாசனத்துல இருந்தார். இதெல்லாம் தனித்து இருக்கிறது நமக்கு ரசிக்கலையேன்னு அவர் மெழுசுவா அப்படியே கீழே இறங்கி ஜனங்களா உட்காந்துட்டார். லவகுசர்கள் சரித்திரத்துல மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு யார் பக்கத்துல உட்காந்து தெரியல. ஆஹா அற்புதம் அற்புதம்னு சொல்லி கைய தட்டுறதுக்கு பக்கத்தொடையில தட்டுறான். யார் தொடை பார்த்தா ராமனின் தொடை. இப்படி ஜனங்கள் எல்லாம் பெருமாள் சிம்மாசனத்துல இல்லைங்கிறத எப்படி அவர்கள் கண்டுக்காம இருப்பான்னா, ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவையில நம்பெருமாள் இருக்காரான்னு யாருமே பார்க்க மாட்டான். ஏன்னா அரையர் சுவாமி அவர் திருவடிகள்லயே மூழ்கி இருப்பா. அவர் சொல்ற பாசுரங்களையே மூழ்கி இருப்பா. அத போல பெருமாள் இருக்காருங்கிறத யாரும் பார்க்கல. இப்ப அவர் அப்படி சொல்ல சரித்திரங்களை சொல்ல கேட்டான். தன் சரித்திரத்தை தானே கேட்டான். திரள்வாய்த்தன் சரிதை கேட்டான். அவர் எங்க இருக்காரு இப்ப
தில்லைநகர் திரு சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம். ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு இந்த இடத்துல. அப்படின்னா இன்று திருச்சித்திரக்கூடத்திலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய நாதனுடைய விற்த்தாந்தத்தை இருக்கே, அந்த அற்புதமான சரித்திரத்தை இந்த திருவடியை போலே சர்வேந்திரியங்களாலும் அனுபவிக்க பெற்ற நாம். எப்படி ஹனுமார் எப்பொழுதும் சதா ராமனுடைய சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரோ அதை போல எல்லா இந்திரியங்களாலும் நாம் அனுபவிக்க பெற்றோம் அப்படின்னு சொன்னா, நாம் தேவ ஜாதியில இருக்கக்கூடியவர்கள், தேவர்களாக பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய அமிர்தம் ஒண்ணு இருக்கே, அதை கூட மதிக்க மாட்டோம். அதை காற்றும் சிறந்தது எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரம்ங்கிறார். செறிதவர் சம்புகன் தன்னை சென்று கொன்று செடுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோன் ஈந்த நிறமணி பூ நணியும் கொண்டு இளவனன் தன்னை கம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லைநகர் திரு சித்திரகூடம் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்ற உருதுயரம் அடையோம் அன்றே. இது 9வது பாசுரம். இந்த 9வது பாசுரத்துல சீத்தையை பிரிஞ்சு இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு அந்தணன் வந்து முறையிடுறான், பா என் பையன் போயிட்டான், அதை எப்படி சின்னவன் போக முடியும், உன் ராஜ்யத்துல தப்பு இருக்கு, அதர்மம் நீ பண்ற அப்படின்னு சொல்ல. அப்படியா, என் ராஜ்யத்துல எப்படி அதர்மம் இருக்கும் அப்படின்னு எம்பெருமான் போய் பார்க்கிறான். போய் பார்த்தா ஒரு இடத்துல மரத்திலே தலைகீழாக ஒருவன் தொங்கிக் கொண்டு தபஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனை யாருன்னு பேரு கேட்டா சம்புகன்னு பேரு. அவன் திரைவர்ணிகனாக இல்லாதவனாக இருக்க தவறான ஒரு நோக்கிற்காக தான் தபஸ் செய்கிற பொழுது எம்பெருமான் அவன் உயிரை வாங்கினான். தன்னுடைய வாளாலே அவனை அறுத்து போட்டான் எம்பெருமான்கிறத காண்பிக்கிற. சென்று கொன்று சம்புகன் தன்னை, அவனுக்கு பேர் சம்புகன், அவனை சென்று கொன்றான் எம்பெருமான். அது மட்டும் இல்ல, இதனால என்னாச்சு, செடுமறையோன் உயிர் மீட்டு, அந்த பிராமணருடைய குழந்தை போயிடுத்துன்னு சொன்னாரே, அந்த விலட்சணான அந்த குழந்தையுடைய புத்தனுடைய பிராணனை மீட்டு கொடுத்தான் எம்பெருமான். அது மட்டும் இல்லை, அகஸ்திய பகவான் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய விலையை உடையதாக இருக்கக்கூடிய அந்த ஹாரம் இருக்கே, அந்த ஹாரத்தையும் தான் அப்படி தன்னுடைய திருமார்பிலே சாத்தி அருளி திருவயோத்தியிலே புகுந்து நின்று லவணாசுரனை ஸ்ரீ சத்ருகனாழ்வானை கொண்டு அவர்களை அழித்தான். லவணாசுரன் சொல்லக்கூடியவன ஸ்ரீ சத்ருகனாழ்வானை கொண்டு அழித்து போட்டான் எம்பெருமான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அழகா. தம்பியால் வானேற்றி. அடுத்தது முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை. அடுத்தது துர்வாசாவினுடைய சாபம். தித்தீயம் வேந்தராத்மானம் அப்படின்னு காண்பி, துத்தீயம் வேந்தராத்மானம் அப்படிங்கிறபடி சொல்லக்கூடிய அர்த்தம் தெரிவிக்கிறார் அழகா. அப்படியா, தன்னுடைய பிராணபூதராக இருக்கக்கூடிய இளைபெருமாள் அவருக்கு விடை கொடுக்கும்படியாக ஆயிற்று. யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா துர்வாசர். அதாவது பெருமான் பேசிட்டு இருக்கிறச்சே துர்வாசர் வரக்கூடிய சமயத்திலே வேற வழியே இல்லாதபடி இளையபெருமான் நுழையும்படியாக அப்ப அவர்லாம் வாழ்னா ஒரு அவதாரம் முடிஞ்சதுங்கிறதுக்காக புறப்பட வேண்டிய சமயம். அப்ப இளையபெருமாளுக்கு முதல்ல விடை கொடுத்து அருளுகிறான் எம்பெருமான். அந்த இளையபெருமாள் தானும் புறப்பட்டு தன்னுடைய சோதிக்கு போகக்கூடியதான ஒரு நிலை ஸ்ரீராமாயணத்துல ஆச்சரியமா பாசுரங்கள்ல பார்க்கிறோம், ஸ்லோகங்கள்ல. அப்படிப்பட்ட எம்பெருமானை பின்புள்ளார் காண முடியாதபடி அந்த வருத்தம் இருக்கு. அது போகும்படியாக எங்க இருக்கான் அப்படின்னா திரு சித்திரக்கூடத்திலே அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிறத கொண்டாடி காண்பிச்சு அந்த சௌலபியத்தையே எப்பொழுதும் பண்ணியிருக்கக்கூடிய, எப்பொழுதும் சௌலபியத்தையே உடையவனாக இருக்கக்கூடிய அந்த திருச்சித்திரக்கூட எம்பெருமானை அனுபவிக்க பெற்றிலோங்கிற இழவு இனி இல்லை அப்படின்னு கொண்டாடுகிறார். 10வது பாசனம். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடல்லறவ பகையேறி அசுரர் தம்மை வென்று இலங்குமணி நடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை திருத்திரகூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவன் என்றேத்தி நாளும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் என்று காண்பிக்கிறார். அன்று அப்படின்னா அன்னைக்கு எல்லாரையும் தன்னுடைய அவதார பூர்த்திய தினம் அன்னைக்கு எம்பெருமான் அப்படி சாதாரண ஒரு வஸ்திரத்தை அழகா கட்டிட்டு புறப்படுகிறான். தானும் என்ன பண்றான், அபிவிருக்ஷாக பரிம்லானாக என்று எம்பெருமானை பிரிந்திருக்கிற விரக்ஷங்கள் எல்லாம் பாடி போச்சு. எம்பெருமானோட சேரச்சே விரக்ஷங்களும் பூத்து குலுங்கின. அது காலத்தால இல்ல, பகவத் சம்பந்தத்தால அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பெருமாளை விட்டு பிரிந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் எம்பெருமான்
தன்னுடைய உயர்ந்த ஜோதியாக இருக்கக்கூடிய காரிய வைகுண்டத்திலே ஏற்றி வைகுந்தத்தேற்றி அன்று சராசரங்கள் சரம் அசரம் எல்லாத்தையும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே அப்படின்னு நற்பால் அயோத்தியில் வாழக்கூடிய எல்லாவற்றையும் சராசரமாக இருக்கக்கூடிய தன்னோட கூட கூட்டிட்டு போறான் பெருமான். அப்படி நடந்து போய் தான் இந்த சரையுல கலந்து எல்லாரையும் வைகுந்தத்தை ஏற்றி நிற்கிறானே, ஆச்சரியமா அதைத்தான் கொண்டாடி காண்பிக்கிறார். அடலரவ பகையேறி அப்படின்னா சர்ப்பஜாதிக்கு ஜன்மசத்ருவாக இருக்கக்கூடிய பெரிய திருவடி யாரு? கருடாழ்வார். அவரை மேற்கொண்டு அசுர வர்க்கத்தை வென்று அந்த வீரஸ்ரீ விளங்குகிற திருத்தோள்கள் 4ஓடும் கூட 4 திருத்தோள்களோடும் கூட எம்பெருமான் என்ன பண்றான்? அங்குள்ளார் உகக்கும்படி எல்லாம் எழுந்தருளி இருந்து பரமபதத்திலே போய்புக்கு தன் மேன்மையெல்லாம் தோன்றும்படியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு அங்க காண்பிக்கிறார். வென்று இறங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை எங்க போய் பார்க்கலாம் அவர் அப்படின்னா தில்லை திருநகர, அதாவது தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னிலே இந்த எபெருமானை கண்டு அனுபவிக்கக்கூடியதாக நிற்கலாம். நீங்களும் வேறொரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதே அவனை ஆசிரியித்து கிருதார்த்தராகும் கோள் என்று காண்பித்தார். கடைசியா பலத்தை சொல்லக்கூடிய பாசனம். தில்லை நகர் திரு சித்திரகூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதந்தன் மகனாய் தோன்றிற்று அது முதலா தன்னுலகம் புக்கீரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவள் வாழ் கோழியர்வோன் குடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை 10ம் வல்லார் நலம் திகழ் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. அதாவது தில்லைநகர் திருச்சித்திரகூடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சரியமா அந்த எம்பெருமான் ஹனுமானோடு கூடியவனாக இருக்கா. அந்த எம்பெருமான் அவனுடைய அனுபவிக்கரிசை எப்படி அனுபவிச்சார் அப்படின்னா, எம்பெருமான் நற்குணங்கள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய தசரதனுடைய மகனாக வந்து தோன்றி அதுல இருந்து தொடங்கி தன்னுடைய சோதிக்கு பெருமாள் மீண்டும் இந்த ராமாவதாரத்தை பூர்த்தி பண்ணு தான் எங்கிருந்து வந்தாரோ புறப்பட்டு வந்த தன்னுடைய உலகத்திற்கே மீண்டும் எழுந்துள்ளக்கூடிய தன்னுலகம் புக்கது ஈராக சொல்லி போந்த குலசேகரன் உரைத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த தமிழ் மாலையாக இருக்கக்கூடியது. அவர் எப்படிப்பட்டவர்? கொற்றமுள்வாள் கோழியர் போன் வெற்றியையும் அழகையும் உடைத்தா இருக்கக்கூடிய வாழை உடையவன், உறையூருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், குடை குலசேகரன் வெண் கொற்றக்குடை உடையவருமான ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் சொல் செய்த அவர் அருளி செய்திருக்கக்கூடிய நல்லியல் சிறந்த இயல்னு சொல்லக்கூடிய தமிழ் இலக்கணத்துக்கு பொருந்தி இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாலை 10 இந்த இனியமாக இருக்கக்கூடிய தமிழ் பாலை இந்த 10 பாட்டுகளையும் வல்லார் சொல்ல வல்லார்கள் நலம் திகழ் பரமபதத்திலே விளங்குகின்ற நாரணன் சர்வேஸ்வரனுடைய அடிக்கீழ் நன்னுவார் திருவடிகளை அடையப் பெறுவார்கள் அவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறார். ஆச்சரியமா இப்ப எபெருமானை அடைந்து உய்யக்கூடிய பெறாப்பேறு பெறுவார்கள் இந்த 10 வாசனத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள்னு காட்டி அருளினார். இந்த குலசேகர பெருமாளுடைய திருவடிகளை போற்றி நின்று வியாக்கியானவருடைய பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளை போற்றி நின்று இப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புத்தூர் ரகுராமன் சுவாமி, ஸ்ரீ பாலாஜி சுவாமி ஆச்சரியமான கைங்கரியங்கள் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ங்கிற பத்திரிகையை வெளியிட்டருளி மாதம் தோறும், அது மட்டும் இல்லாத பல பிரமாண கிரந்தங்களை வெளியிட்டருளி அப்பப்ப நிறைய உபன்யாசங்களை ஏற்பாடு செய்தருளி விதவிதமான குழந்தைகளுக்கு போட்டிகளை உண்டாக்கி எல்லாருக்கும் சம்பிரதாயத்தை பரப்ப வேணும், புத்தூர் சுவாமியினுடைய புகழையும் பரப்ப வேணும் அப்படிங்கிற நோக்கோடு புத்தூர் சுரசர சுவாமி கேள்வி பதில்னு வச்சு அதை உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணி திவ்யபிரபந்த பாசுரங்கள்ல குழந்தைகளுக்கு போட்டி வச்சு கம்பராமாயணங்களை போட்டி வச்சு எத்தனை செயல்கள் எண்ணற்ற செயல்கள் அவருடைய கைங்கரியங்கள் எல்லாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டாக தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்து சொன்னதிலே நிறைய குற்றங்கள் இருக்கும். உண்மையிலேயே பெரியோர்கள் கேட்கறச்சே குற்றங்கள் இருக்கும்ங்கிறது அறிவே. அந்த குற்றங்களுக்கெல்லாம் அடியனை பொறுத்தருள வேண்டும், க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்லது இருந்தால் அடியார்கள் ஸ்வீகரித்து உகந்தருள வேணும், அடியனை அனுகிரகித்தருள வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.